ஜெனசிஸ் ஆதியாகமம் 31:54 வாசிக்க கேட்கலாம். அதே 31:54. ஆதியாகமம் 31:54. பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆசாரிய உதடுகள் பரிசுத்தரை காக்கணும், அவர் வாயில் வேதத்தை தேடுவார்கள் எழுதியிருக்கிறது. தீயில் பானந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் கர்த்தருடைய நாமம் போல் இருப்பாய். கர்த்தரின் வேதத்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறதுக்கு பாத்திரவன் நான் இல்லை, ஏற்கனவே வைத்திருக்கீங்க. ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானங்களை அடிமைகளை எங்களை திறந்து கொண்டு நான் சிறுக என் தேவன் பெருகணும், மந்தையை காக்கக்கூடிய கொலைக்கக்கூடிய நாய்களாக எங்களை மாற்றுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பூர்வ பிதாக்கள் கட்டின பலிபீடம் என்கின்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியினர் உதவியோடு அநேக பலிபீடங்களை படித்து தியானித்து வருகின்றோம். பூர்வ பிதாக்கள், இப்போ யாக்கோபு கட்டின பலிபீடம். யாக்கோபு 4 இடங்களில் பலி செலுத்தினான், 2 இடங்களில் பலிபீடத்தை கட்டினான் என்று வேத வசனத்தில் வாசிக்கின்றோம். வேதத்தில் என்ன பார்க்குறோம்? இவன் பலிபீடம் கட்டின பின்பு லாபானோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு வருகிறான். லாபான் ஆனால் அநேக குற்றச்சாட்டுகளோடு யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி அவனை பின்தொடர்ந்து வருகிறான். அநேக குற்றச்சாட்டுகளோடு. என்ன குற்றச்சாட்டுகள்? வேதத்தில் பார்க்கும்போது லாபான் குமாரர் என்ன சொல்கிறாங்க? எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். அந்த பொருள்கள்லாம் எடுத்துக்கொண்டபடியால் அவன் செல்வந்தனாய் விட்டான். 2வது, அவன் விட்டு வந்த தேசத்தை யாருக்கிட்டும் சொல்லலை, திருட்டளவாய் ஓடி வந்தான். அது 2வது குற்றச்சாட்டு. 3வது, என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு வந்தாய் என்று யாக்கோபு லாபான் பயங்கரமான குற்றச்சாட்டோடு அவனை பின் தொடர்ந்து வருகிறான். வாசிங்க முதல்ல. ஆதியாகமம் 31:1. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவை யாவும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்புடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். எப்படி? தகப்பின் பொருளை எடுத்துக்கொண்டான். அது குற்றச்சாட்டு வருது பாருங்க மேல. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். முகநாடி வேறுபட்டுருச்சு. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு உன் இனத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தேவன் இடைப்படுகிறார். தேவன் சொல்கிறார், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போ அப்படின்னு தேவன் சொல்லிட்டாரு. அது முதல் குற்றச்சாட்டு. இப்போ 2வது வாசிங்க. ஆதியாகமம் 31:20. யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகி லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். 2வது குற்றச்சாட்டுன்னு திருட்டளவாய் ஓடி போய்விட்டான். 3வது வாசிங்க. ஆதியாகமம் 31:30. இப்பொழுது உன் தகப்புடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். அநேக குற்றச்சாட்டுகளோடு லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி பின்தொடர்ந்து வருகிறான். அதுபோல் சில ஆவிகள் என்ன பண்ணும்? நம்முடைய ஜீவியத்தில் அநேக குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து நிறுத்தும். ஊழியம் செய்கிற நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதம் சொல்லுது, அறியாதவனுக்கு சில அடிகள், அறிந்தவனுக்கோ அநேக அடிகள். வாசிங்க. அறியாதவனுக்கு சில அடிகள், அறிந்தவனுக்கோ சில அடிகள். ஊழியம் செய்கிற நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சபை விசுவாசி நம்ம ஜாக்கிரதையாக, புறஜாதியை காட்டிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிங்க. லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அறியாமல் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிக கேட்கப்படும். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். மனுஷ எவ்விடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அப்ப தேவன் இடைப்படுகிறார். அதனால அநேக வேளையில சில ஆவிகள் குற்றப்படுத்தும்படி நமக்கு முன்பாக வந்து நிற்கும். அப்போ பாருங்க, யோபுவின் இடத்தில் இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? விசுவாச பார்த்து கேட்கறாரு, எங்கேருந்து வர என் தாசனாகி யோபுவை நீ அவன் மேல் கண் வைத்தாயோ? அப்போ தேவன் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? விருதாவா உண்மை சேவிக்கிறான். நீ அவனுடைய சுற்றி அவன் கையும் பிரயாசத்தெல்லாம் வேலி அடைக்கவில்லையா? அவன் கேட்குறான் பாருங்க. பிசாசு குற்றப்படுத்துகிறான் பாருங்க. விருதாவா சேவிக்கிறான். வாசிங்க. யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ?
அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்போ பாருங்க, தேவன் குற்றப்படுத்துகிற பாருங்க. அதே போல் நம்ம ஜீவியத்தில் சில ஆவிகள் குற்றப்படுத்தும்படி நம்ம எச்சரிக்கையாக வாழணும். இப்போ தேவன் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அதே போல் அநேக குற்றச்சாட்டுகள் நம்ம மேல் வரும்போது அது உண்மையா பொய்யா என்று நம்ம என்ன பண்ணணும்? நிதானிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டு, அது நல் மனசாட்சியோடு உண்மையை நீ காத்து கொண்டாயானால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை, அவசியமே இல்லை. அதான் ஆண்டு கற்றுக் கொடுக்குறார். ஒரு சபையில் 20 வருஷத்துக்கு முன்பாக பெரிய சபை பேர் சொல்லலை, சபை ஊழியக்காரர் சொல்லலை, ஒயிட்டு தான் போட்டிருக்காரு. யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் பரியாசம் பண்ணல. அந்த பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் தரிசனம் அப்படியே நான் பார்க்குறேன். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த தேவன் அந்த வரத்தை கொடுத்து விட்டார். என்ன குற்றச்சாட்டு? இப்போ அந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிசாசு மேடையிலே இருந்து ஒரு கருப்பு கலர் பாருங்கள், என் கையை பாருங்கள், பவுடர் மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்? தூவினே இருக்கான். யார் மேலே? ஊழியம் செய்கிறான் ஊழியக்காரன் மேலேயே தூவுறான். அவர் வெள்ளை அங்கி என்ன பண்ணுது? வெள்ளை ட்ரெஸ் என்ன பண்ணுது? கரையாயினே வருது. யாரை குற்றப்படுத்துகிறோம்? எல்லாம் அதான் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப சுலபம். சொல்லுங்கள், பிரசங்கம் பண்ணுறது கேட்குறது அதை விட சுலபம். சொல்லுங்கள், உட்காந்து நீங்களாம் கேட்குறீங்களே, அது அதை விட சுலபம். அதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். ஆண்டு என்ன சொல்கிறாரு? அதே போல் இந்த குற்றச்சாட்டுகளோடு நம்ம இடத்துல வரும்போது நீ நல் மனசாட்சியோடு உண்மையை காத்து கொண்டால் தேவன் இடைப்படுவார். வாசிங்க ஆதியாகமம் 31:24. நீ இடைப்படணும்னு அவசியம் இல்லை. ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரிய தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். யார் இடைப்பட்டார்? தேவன் இடைப்பட்டார். ஆனால் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் 3:7, அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. வாசிங்க, அவன் நீ தீங்கு செய்ய. லாபான என்ன சொல்கிறான்? நான் என்னிடத்துல பலன் இருக்கு, உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு பொல்லாப்பு செய்யும்படி என்கிட்ட வல்லமை இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. வாசிங்க ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 31:29 வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீர் யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று. நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. நன்மை ஒன்று தீமை ஒன்று பேசாதபடி. அப்போ அநேக தீங்கு செய்யும்படி யார் வரா? லாபான் வருகிறான். அநேக தீங்கு செய்யும்படி. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பேர் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு செய்வாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், சில வேளையில் நம்ம சபையில் இருக்கலாம், நம்ம ஊழியத்தில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். உனக்கு தீங்கு செய்யும்படியே சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்பாக 2-3 வருஷத்துக்கு முன்பாக 4 மணிக்கு ஜபத்துக்கு போயிட்டு வரும்போது அப்போ தேவன் பிரத்யட்சமான ஒரு தரிசனம், இன்னும் ஆழமான ஒரு நீங்கள்லாம் கேட்குறோம் உண்மை. இதெல்லாம் காலையில் ஜெபிக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவர் சொன்னார், 2 பேர், ஒரு ஸ்திரீ ஒரு ஆண். ஸ்திரீ பேரை சொல்ல விரும்பல. ஒரு ஆண். ஆண்டவர் பிரச்சித்திரமாக சொன்னார், என் தம்பி உனக்கு தீங்கு செய்யவே அவன் பிறந்திருக்கிறான். அப்படியே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உனக்கு என்ன பண்ணுறான்? நான் ஏராளமான பட்டியல் போடுறேன். நமக்கு தான் நண்பர்களோட யார் எதிராளிங்க தானே ஜாஸ்தி. என் லேண்டர் ஒரு வாட்டி சொன்னார், ஏம்மா என்னம்மா இவ்வளோ விரோதி என்ன பண்ணுற? சம்பாதித்து வைத்திருக்கிற. நானாக சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அவனும் எரிச்சலும் பொறாமையிலையும் ஏமேல இருக்க வன்கண்ணிலையும் இவங்க என்ன பண்ணுறானுங்க? இப்படி செயல்படுறானுங்க. நம்மளை எதிரியை சம்பாதிக்கிறோம். நம்ம தான் ஒப்புருவாக்குறதுன்னு ஊழியம். அடித்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்? சோத்திரம் வாங்கிக்கிறோம். தேவன் இடைப்படுவார்னு காத்து கொண்டு இருக்கோம். இப்படி இப்போ நான் ஏறாலும் நான் ஆண்டு யாரையோ சொல்லுவார்னு பார்க்குறேன். ஆண்டு சொன்னார், கூட பிறந்த தம்பி இவன் உனக்கு தீமை செய்யவே பிறந்திருக்கிறான். எப்படி? தீங்கு செய்யவே. இப்படி ஆழமான இதெல்லாம் உண்மை, ட்ரூத்து. தீங்கு ஏராளமான தீங்கு செஞ்சுருக்கான் எனக்கு. அவன் செய்யாத தீங்கே கிடையாது. நான் பட்டியல் போட்டேன்னா ஒரு புக்கே எழுதிடலாம். ஏராளமான நன்மை. என்னென்னா நன்மை நம்ம செய்கிறோம், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? நமக்காக எதிர்த்து தீங்கு செய்கிறாங்க. அதனால தான் தேவன் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி எல்லா தீங்கு உனக்குன்னு தீங்கு செய்யவே சிலர் பிறந்திருப்போம். நீ கவலையே படாது. இது வரைக்கும் செய்யலையா? கண்டிப்பாக செய்கிறேன்னு ஆண்டு காமிச்சு விட்டுருவார். ஏன்? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு வேண்டிய பாடம். உனக்கு தீங்கு செய்யும்படி தேவன் ஒருவனை நியமித்திருப்பார். உனக்கு தீங்கு செய்யும்படி. யாக்கோபுக்கு தீங்கு செய்யும்படி யார் வரா? லாபான் வரால. அவனுக்கு தீங்கு செய்யும்படியே வரான் பாருங்க. உனக்கு பொல்லாப்பு செய்யும்படி எனக்கு வல்லம் உண்டு. எவ்வளோ துணிகரமாக. தேவனுண்டு இடைப்படலைன்னா என்ன? அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படாத பட்சத்தில் சில வேளையில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷர் எங்கள் தலையில் மேல் ஏறி போக
பண்ணினீர். வாசிங்க. சில வேளை தேவனே அனுமதிப்பார். சில வேளை சில உபத்திரவங்கள், சில கஷ்டமான பாதைகள், இடுக்கமான வாசல்கள் சில வேளையில் தேவனே அனுமதிப்பார். ஏன்? சில தீங்கு. ஆனால் தொடர்ந்து நீ தீங்கு செய்யும்போது உனக்கெல்லாம் ஒரு பட்டியல், ஒரு முடிவு காலம் வருது. அநேக சத்துரு எனக்கு இருக்காங்க, நான் யாரும் பட்டியலில் சொல்லலை. இவனுக்கு எல்லாம் முடிவு காலம் வச்சுருக்கு. தேவன் கையில் ஒரு நியாயத்திற்பு இருக்குது. ஆண்டு வச்சு பார்த்து நேர்ப்பார். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. உன் காலையெல்லாம் முடியுது, பட்டு நீ எனக்கு உபத்திரவம் பண்ணுறவன் காலை எல்லாம் உன்னை நான் முடிவு கொண்டு வந்துனே இருக்கார். நான் எல்லாம் சொல்ல அதெல்லாம் அப்படியே நிறைவேறும். வாசிங்க. சங்கீதம் 66:12. சங்கீதம் 66:12. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா சொல்லுங்க, கை தூக்கி. அல்லேலூயா. செழிப்பான இடம் என்பது என்ன? தேவனுடைய ஆலயம், சபை தான் செழிப்பான இடம். நீ இருக்கிற பெரிய வீடை பற்றி ஆண்டவர் பேசலை. செழிப்பான இடம் என்பது தேவனுடைய ஆலயத்தை காண்பிக்கிறது. இப்போ தெய்வம் சொல்கிற கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, நீ அநேக நன்மை செய்யும்போது உனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவன் யார் என்று தேவன் கேட்கிறார். நீ நன்மையை மாத்திரம் செய். அதனால தான் தேவன் பார்க்குற பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். பழைய ஏற்பாடு காலத்தில் இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 58:10. பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய ரத்தத்திலே கழுவுவான். பழி வாங்குதல் நீதிமான் பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா மகிழ்வான். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல என்ன? தேவன் அவனை தண்டிக்கிறாரு. அவனை தண்டிக்கும் போது நீ என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத, களி கூறாத. நீ களி கூறும்போது என்ன பண்ணுவார்? அவன் மேல் வச்சிருக்க கோபாக்கனை தேவன் என்ன பண்ணுவாரான்? எடுத்துருவார். அதனால நீதி சரி கட்டும் நாள் என்று தேவன் நியமித்திருக்கிறார். நீதியை சரி கட்டும் நாள் என்ன? இப்போ மனுஷன் தலையின் மேல் ஏறி போக தேவன் பண்ணார். நீதியின் சரி கட்டும் நாள் வருகிறது. யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. அதனால தேவன் சொல்றாரு. இங்கே புதிய ஏற்பாட்டில் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் நீ என்ன? களி கூறாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். நீ களி கூறாத, நீ சந்தோஷமும் படாத, நீ அழுவாத. யார்? இப்போ தேவன் நீதியை சரி கட்டும் நாள் வருகிறது. யாருக்கு? உனக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக. யாரெல்லாம் தேவன் பிசாசு தலையின் மேல் ஏறி போக பண்ணாரோ, இப்போ தேவன் அவங்கள பழி வாங்கும்போது நீ சிரிக்காத, நீ அழுவாத. எல்லாம் வருது நேராக வருது. எடுத்தீங்கன்னா வாசிங்க. அதனால தான் தேவன் சொல்கிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இப்போ நீ நன்மை செய்யும்போது உனக்கு தீமை செய்கிற யார்? வாசிங்க. இது 1 பேதுரு 3:13. இது வாசிங்க. 1 பேதுரு 3:13. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீ நன்மையை பின்பற்றுகிறவனானால் உனக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்போ லாபான் உக்கிர கோபத்தோடு யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வருகிறான். நன்மையை செய்து பழகினவன் என்ன பண்ணான்? ஏன் நன்மை செய்தான்? சொல்லுங்க, என்ன நன்மை? ஒருத்திக்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான், இன்னொருத்திக்காக 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான், மாமனருக்காக இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான். எத்தனை வருஷம்? 6 வருஷம் ஆடு மேய்க்கிறான். 20 வருஷம் உனக்கும் உன் குடும்பத்துக்குமே உழைச்சிட்டேன். எனக்காக சம்பாதியம் பண்ணது எப்போ கேட்குறான் பாருங்க. ஏன்? இவன் நன்மை செஞ்சான். ஆனால் நன்மை செஞ்சபடியால் தேவன் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நன்மை செய்யும்போது பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். யாக்கோபு போட ஒரு பலிபீடம் நீ கட்டணும்னா நீ நன்மை செய்ய பழகணும். யாருக்கு? தீமை செய்கிறதுக்கு நன்மை செய்ய பழகு. நீ பாட்டு ஜெபி, உன் யுத்தம்லாம் தேவன் பண்ணுவார். நானே எப்படி எப்பவுமே ஆல்வேஸ் ஃபைட்டிங். ஒரே சண்டை தான். நான் சண்டைக்கே போக மாட்டேன். ஆனால் மாவனை நீ சண்டைக்கு வந்தால் சண்டையை விடுறதே கிடையாது. அப்படி தான் முன்னே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்பவுமே அப்படி தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணுவோம். நீ 10 மாதம்னா நானும் தாண்டா 10 மாதம். என்ன சொல்லுவேன்? நீ 10 மாதம்னா நானும் தாண்டா 10 மாதம். நான் என்ன? அப்போ நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் இப்போ என்ன உனக்கு 100 ஆள் தெரியுமா? எனக்கு 10 ஆள் தெரியாதா? சொல்லுங்க. அந்த மாதிரி தேவன் எங்களையே மாற்றுகிறது. ஏன்? தேவன் இடைப்படுவார். தேவன் நீதியை சரி கட்டும் நாள் சமீபத்தில் வைத்திருக்கிறார். அப்போ தேவன் இடைப்படுகிறார். என்ன சொல்கிறாரு? அப்போது துன்மார்க்கன் பாருங்க, அநேக வேலையில் துன்மார்க்கன் என்ன பண்ணுறான்? இப்படி செயல்படுகிறான். அப்போது தீங்கு செய்ய புறப்பட்டு வரும் காரணம் என்ன காரணம்? உக்கிர கோபத்தோடு வரான் பாருங்க. ஏன்? என்ன குற்ற சுமத்துறான்? இப்படி இந்த மாதிரி என்ன குற்ற சுமத்துறல்? அப்போது லாபான் கேட்கறது ஒன்று தான். வாசிங்க. ஆதியாகமம் 31, 29, 30 வாசிங்க. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். இப்பொழுது உங்கள் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் சொல்றான் லாபான். என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? ஏன் திருடி கொண்டு போகிறாய்? 31, 19 வாசிங்க. என்ன தெய்வம்?
பாருங்க, இப்போ லாபானுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? வாசிங்க. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டான். சுரூபங்கள்லாம் என்ன? சுரூபங்கள்லாம் விக்கிரகம் என்று அர்த்தம். விக்கிரங்களை எடுத்துக்கொண்டான். விக்கிரங்கள். இப்போ தேவன் சொல்கிறார், புதிய ஏற்பாடு காலத்தில் விக்கிரகம் என்பது என்ன? இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வேதம் சொல்லு பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரரும் புறம்பே இருப்பார்கள். அப்போ இந்த மார்க்கத்தை நம்பி வந்த பின்பு நாம் ஏமாற்றம் அடையக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போது இவ்விதமாக எழுத்தின்படியாக வெளியரங்கமாக காணப்பட்டாலும் இவைகள் நமக்கு சம்மந்தம் இல்லை. விக்கிரகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கா? விக்கிரகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. எழுத்தின்படி வெளியரங்கமாக காணப்பட்டாலும். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறாரு? நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கிறபடியால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் மாறுபாடான கோணலான சந்ததியை விட்டு என்ன பண்ணு? வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்போ தேவன் சொல்கிறாருங்க, அப்போது நீ என் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக. விக்கிரகம் இருக்கா நம்முடைய வாழ்க்கையில்? எழுத்தின்படி வெளியரங்கமாக காணப்பட்ட விக்கிரங்கள், அவைகளுக்கு நம்ம சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாரு பவுல்? வாசிங்க. பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவே குற்றமற்ற கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி விக்கிரகம் வேண்டாம், சுரூபம் வேண்டாம் என்று தேவன் அழைக்கிறார். இந்த காலவேளையில் விக்கிரகம் என்பது என்ன? விக்கிரகம் என்பது என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கா? சுரூபங்கள் இருக்கா? வெளியரங்கமாக இல்லை, எழுத்தின்படி வெளியரங்கமாக காணப்பட்ட விக்கிரகம் நமக்குள் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது என்ன நம்ம தியானிக்க போகிறோம்? வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. ஆமாம், வாசிங்க. விக்கிரகம். வெளிப்படுத்தல் 21:8. அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். 2ஆம் மரணம் என்பது ஆத்மா மரணம். எல்லாம் கவனிங்க. முதல் மரணம் என்ன? மாம்சத்துக்குரிய மரணம். 2ஆம் மரணம் ஆத்மா மரணம். ஆத்மாவை காண்பிக்கிறது. அக்கினி கடலுக்கு பங்கு. அடுத்தது வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்குரியவர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:9. அநேகக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் உபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் போதும். விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. விக்கிரக ஆராதனைக்காரர் அக்கினி கடல். விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு பாருங்க. விக்கிரக ஆராதனைக்காரர் சபையில் இருந்தால் நீ அவனை என்ன பண்ணாரு? அவனோட சகோதரன் எண்ணப்பட்டவள் அவனோட நீ ஐக்கியமே வைக்கக்கூடாதுன்னு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:11. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் உபச்சாரக்காரனையாவது பொருளாசைக்காரனையாவது விக்கிரகாரனைக்காரனாவது உதாசனாவது வெறியனாவது கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. இது எதை காண்பிக்கிறது? வீட்டில் பூஜை இருக்கா? எல்லாம் பாருங்க. பூஜை அறை என்பது இருக்கா வீட்டில்? இல்லை, பூஜை அறை என்பது கிடையாது. வேற என்ன? சிலுவையை நம்ம வழிபடுகிறோமா? வேதம் நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள் சிலுவை போட்டிருப்பாங்க. நாங்களாம் எல்லா ஊழியத்துக்கும் போனோம், எல்லாம் இந்த வாலிப பிள்ளைலாம் சிலுவை போட்டிருப்போம். வாலிப பிள்ளைங்களாம் கிராஸ் பெருசாக போட்டிருப்பான். பார்த்தீங்களா? முதல்ல சிலுவை வாங்கி உடைக்கிறது தான் எங்களுக்கு வேலை. அப்படி உடைச்சி தூக்கி வெளிப்படுவோம். உண்மை. ஏன் வேதம் சொல்லுதில்ல? சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம் தான் தர. நீ சிலுவையை கை கொள்ளக்கூடாது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம். நீ சிலுவையே போடக்கூடாது. நீ சிலுவை போட்டாலே நீ தான் முதல் ஐக்கியன்னு அர்த்தம். நிறைய பேர் வெளியே சிலுவை போட்டிருப்பான். பார்த்தீங்களா? பெரிய ஐக்கியன்னு அவன் தான் இருப்பான். நல்லா கவனித்து பாருங்கள். என் ஜீவியமே மாறுது. வெளியே அவுட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரையே தான் பேசணும். அவனுக்கெல்லாம் தெரியாது, போர்டே வச்சுக்கணும். நாங்களாம் அவனெல்லாம் பார்த்தா இவெல்லாம் யார் தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சால் நீ சிலுவையே போடக்கூடாது. வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. பாருங்க. சிலுவை பற்றிய உபதேசம் இப்போ பின்னாடி பாருங்க.
வசனம் தான் இருக்குது, வசனம் தான் இருக்கணும். இப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ தேவன் இந்த காலவேளை சொல்கிறார், அப்போது நீ பூஜை அறை என்பது இல்லை. வேதத்தில் நம்ம என்ன பார்க்கணும், சிலுவையை நீ வணங்கக்கூடாது. சில வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய நம்ம முன்னோர்களை வழிபடுகிறோம், வணங்குகிறோம். நம்ம தாய் தந்தை மறித்து போயிருப்பார்கள், அவர்களோட படம் நம்ம வீட்டில் இருக்கும், அதை வைக்கக்கூடாது. நீ அதெல்லாம் வைக்கவே கூடாது. இப்போ தாய் தந்தை மறிச்சிட்டாங்களா, எல்லாம் ஆல்பம் போட்டு கப்புன்னு மூடி நீ என்ன பண்ணணும், சொறி வச்சிடணும். எதில், உன் அல்மேராவில், உன் பீரோவில். நீ எல்லாம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு படத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு பூஜையை போட்டு நம்ம உன் தாய் தந்தையை, உன் முன்னோர்களை, சிலுவையை, இவைகள்லாம் நம்ம வணங்குறோமா சொல்லுங்கள்? இவைகள்லாம் வணங்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் எல்லாம் மாறிக்கணும். தேவன் விரும்புகிறதே அல்ல. இப்போ தேவன் இடைப்படுகிறது. ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்குறார், இயேசுவை காட்டிலும் நீ எவைகளை நேசிக்கிறையோ அது உனக்கு விக்கிரகமாக மாறிவிடும். இயேசுவை காட்டிலும் நீ முதல் பாயிண்ட் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை காட்டிலும் நீ எவை நேசிக்கிற, உன் மனைவியாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உன் பிள்ளையாக இருக்கலாம், நீ உன் ஊழியக்காரனாக கூட இருக்கலாம். இயேசுவை காட்டிலும் நீ அவைகளை நீ நேசிக்க கூடாது. தேவன் அதை அருவருக்கிறார். அந்த விசுவாச தகப்பன் ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்கிறார், உனக்கு பிரியமானவன் ஏகசுதன் ஒரே நேசகுமாரன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் நீ அவனை பண்ணு, நீ அவனை பலி செலுத்து. இந்த காலை வேளை யாக்கோபு பலிபீடத்தை கட்ட தேவன் அழைக்கும் போது அவனை போல நீ ஒரு பலி செலுத்தணும்னா நீ என்ன பண்ணணும், நீ அவனை போல நீ மாறணும். இல்லைன்னா நீ பலி செலுத்த முடியாது. பலிபீடம் எல்லாரும் கட்ட முடியுமா? எல்லா நாளையும் கட்ட முடியாது. எல்லா நாளும் நீ கட்டின பலியை தேவன் அங்கீகரிக்கவும் மாட்டார். அப்போ இந்த காலவேளையில் நீ ஆழமான உபதேசத்தை கற்றுக்கொள்ள நீ விரும்பணும். அதனால தான் விசுவாச தகப்பனை தேவன் அழைக்கிறார். வேகமாக வாசிங்க. உனக்கு என்ன பிரியம் இந்த காலவேளையில் தேவன் பார்க்குறாரு பாருங்க. வாசிங்க வேகமாக. ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவரும் புத்திரனும் ஏகசூதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போது உன்னோட மனைவியாக இருக்கலாம், உன் புருஷனாக இருக்கலாம், உன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன் ஊழியக்காரனாக இருக்கலாம், எவைகளை நீ நேசிக்கிற, நீ நேசிக்கக்கூடாது. தேவன் நீ நேசித்தா தேவன் என்ன பண்ணுறாரு? அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சில வேளையில் சிலருக்கு கார் விக்கிரகமாக இருக்கணும். கார்னால் ரொம்ப உயிர். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வச்சுருந்தேன், தாழ்மையாக சொல்கிறேன், எல்லாம் பெருமைக்கு சொல்லலை. அது கார் C63 AMG. அந்த கார் விலை இப்போ 3.5 கோடி. ஆண்டு ஒரு காலத்தில் அதிகம் வாங்கி ஓட்ட வச்சார், ஆண்டுக்கு நன்றி. இப்போல்லாம் அது ஓட்டினாலும் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். நானும் என் அண்ணன்லாம் ஜெர்மனியில் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டியிருக்கோம். பெரிய பெரிய கார் இங்கேயே 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம் அந்த வண்டி. அதெல்லாம் ஜீவன் காற்றதே ஆண்டவர் தான். 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் இடித்தா என்ன ஆகும் தெரியுமா? பிளேன் டேக் ஆஃப் பண்ணதில் ரன்வேல அதுவே 260 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. தெரியுமா உங்களுக்கு? ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது? 60 கிலோமீட்டர்ஸ் மேலே போனீங்கன்னா டவுன் ஃபோர்ஸ், ஏர் கீழே வாங்கி தங்கி இருக்கணும். எனி ஆப்ஜெக்ட் வில் ஃப்ளை ஆட்டோமேட்டிக்கலி. நல்ல வேலை என் பொண்ணு இல்லை, ஏதாச்சும் சொல்லுவாள் கண்டிப்பாக. அவள் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு தாழ்ச்சி எடுக்கிறாள் இப்போ எங்களை பயாலஜின்னு. ஏன்னா கேலுக்கெலாம் தெரியும். ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது? 60 கிலோமீட்டர் எந்த போனாலும் ஆட்டோமேட்டிக்காக பறந்துடும். அது ஃபிசிக்ஸு. இப்போ யூ ஹேவ் டு கிரியேட் டவுன் ஃபோர்ஸ் இருக்கனால தான் அந்த கீழே அழுத்தி பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால தான் நான் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார்லாம் தரையிலே ஒட்டின்னு இருக்கும் பாருங்கள். அப்போது ஏரோப்ளேனு 260 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் டேக் ஆஃப் பண்ணிடுறோம். நான் 300 கிலோமீட்டரில் ஓடிருக்கேன் ஸ்பீடு பாருங்கள். அதெல்லாம் ஆண்டு தான் காட்டார். டேய் வாடா, என் ஊழியத்தை செய்யணும், பொட்டுன்னு செத்து போயிட போகிற, ஆயுசை கொடுக்கணும், ஆண்டு கூட்டு வந்துட்டார். பண்ணாத அட்டகாசமே கிடையாது நாங்கள். அப்போ பாருங்கள், இப்போ தேவன் சொல்கிறாரு, சிலவனுக்கு என் காரை கழுவுறது என் டிரைவரை கொண்டு கேன் தண்ணியில் தான் கழுவ சொல்லுவேன். கேன் தண்ணி எவ்வளோ அகங்காரம் வரும் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார்ல, பாஸ்டர் சொன்னார், எதுக்கு முன்னால் தாழ்மை, எதுக்கு முன்னாடி தாழ்மை? உயர்வுக்கு மேன்மைக்கு முன்னாது தாழ்மை. இப்போ தேவன் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். தேவனுடைய கர்த்தரிய வார்த்தையை எடுத்து வைராக்கியமாக எடுத்து வரைக்கும் தேவன் சொல்ல போகிற தேவன் உன்னை நானும் தாழ்மைப்படுத்தி ஒரேடே தாழ்மைப்படுத்திட்டார். வாண்ட என்ன சொல்கிறாரு? காரை கழுவ கேன் தண்ணி. டிரைவருக்கு அதான் ரூல். ஒரு நாளைக்கு 2-3 தண்ணி. நான் சொல்கிறேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி, 27, 28 வயசு, 23 வயசுலேயே நான் கார் வாங்கிட்டேன், AMG வாங்கிட்டேன். நல்லா கற்றுக்கொள்ளுங்க. அப்போ எவ்வளோ அகங்காரம் இருக்குல்ல, மாத்திரம் இல்லை. இப்போ தேவன் இடைப்படுகிறார். சிலவங்களுக்கு கார் விற்கிறோம், எனக்கு கார் விற்கிறகமாக இருந்துச்சு, அதை எடுத்துட்டார். சிலவங்களுக்கு தலை மயிறு, சிலவங்களுக்கு முடி கொட்டினா அப்படியே ஜீவனே போயிடும். முடி கொட்டும். வேதம் சொல்லுது, உன் தலையின் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் கொட்டுதுன்னா நீ கவலையே படக்கூடாது. ஆண்டு சித்தம் இல்லாமல் கொட்டுமா? நிறைய டை அடிக்கிறாங்க ஊழியக்காரங்களாம். டை அடிச்சு எத்தனை ஐயா டை அடிக்கிறது, அம்மா டை அடிக்கிறாங்க, ஐயா டை அடிக்கிறாங்க. எங்கள் சபையில் டை அடித்தா ஊழியம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா?
நீ டை அடிக்கிறவன்றதுக்கு ஊழியத்திலேயே வைக்கக்கூடாது. அதெல்லாம் அருவருப்பான்னு விரும்பவே மாட்டார். நீ டை அடிக்கிற உன் பையன் என்னெல்லாம் அடிப்பான். நீ ஏன் டை அடிக்கிற, உன் பையன் பச்சை கலரில் டை அடிச்சுட்டு வருவான் சபைக்கு, எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. அந்த மாதிரி ஆக்கிடுவார், பரியாசத்துக்கு விட்டுருவார். அதெல்லாம் ஆண்டு பார்க்குற இதெல்லாம் செய்யவே கூடாது. அதனால முடி விக்கிரகமாக இருக்கும். முடி கொட்டுச்சுன்னா அழுகுறாங்க, வெள்ளையாச்சுன்னா அழுகுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் அழுகிறது. சில பேர் பாருங்கள், சில வேலை, சில வீடு, அவன் பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் விக்கிரகமாக வைக்கவே கூடாது. எல்லாம் தேவன் இருக்கிறார், அருவ இருக்கிறார். அப்போ இது பட்டியல் 1, பாயிண்ட் 1. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, விக்கிரகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சுரூபங்கள், அதனால் விக்கிரகம் என்ற அர்த்தம். நம்மளால் என்ன நினச்சிக்கிறான், கிறிஸ்தவன் விக்கிரகமே இல்லைன்னு நினச்சிக்கிறான். நம்மளுக்கு அப்படி தானே நினைக்கிறாங்க. நம்ம தான் சபைக்கு வந்துட்டோம். வாட்ச் விக்கிரகம். சில பேருக்கு சில ஆண்களுக்கு வாட்ச் விக்கிரகமாக இருக்கும். நான் தாழ்மையாக சொல்கிறேன், பெருமைக்கு சொல்லலை. நம்மளால் எதை சொன்னாலும் பட்டியலில் போட்டு கமெண்ட் போட்டுருவோம். தாழ்ச்சி எடுக்கிறானுங்க எங்களை. கம்மியாக சொன்னாலும் என்னடா மட்டமாக பேசுகிறானுங்க, உயர்வாக சொன்னாலும் என்னடா ரொம்ப உயர்வாக பேசுகிறேன்றாங்க. நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரோலெக்ஸ் வாட்ச் போட்டிருந்தேன். அது என்ன விலை? 25 lakhs. என்ன விலை? 25 லட்சம். ஆண்டு தூக்கி வெளியே போட்டுருந்தாரு. விற்றுட்டேன். தூக்கி வெளியே போடணும், அப்படி வெளியே போடலை. இப்போ பாருங்க, 25 லட்சம் வாட்ச். அது பெருமை தானே? தேவையா? இப்போ 25,000 தான் அந்த வாட்ச்சு. என்னால் வாங்க முடியும், ஆனால் ஆண்டு வாங்கான்து. எனக்கு 4 ஆண்டு கற்றுக் கொடுத்தார். உயர்ந்த வாட்ச் நீ போடக்கூடாது. உயர்வான பெண்ணு நான் வச்சுருக்கேன், மாண்ட் பிளாங்க் பெண்ணு என் வீட்டில் இருக்குது. ஒரே பெண்ணு 5 லட்சம். அது தேவையா? நீ கையெழுத்து போடுறதுக்கு என்னத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பெண்ணு? நீ கையெழுத்து போட்டது பேங்க்கில் காசு இருந்தானே செக் கிளியர் ஆகும். 5 லட்சம் கையெழுத்து போட்ட செக் கிளியர் ஆகுமா? இதெல்லாம் சும்மா வீண் பெருமை. பாருங்கள், 5 லட்ச ரூபா ஒரு பெண்ணு. அது மாதிரி நான் 2-3 பெண்ணு வச்சுருக்கேன். பாருங்கள் ஆண்டு. இப்போ இந்த பெண்ணு வேலை என்ன தெரியுமா? இதை பார்த்தா எவ்வளோ இருக்குது? நீங்கள் முதல் சர்வீஸ் இருந்தவங்க சொல்லக்கூடாது. 2வது சர்வீஸ்க்கு வந்தவங்களாம் கை தூக்குங்க. 2வது சர்வீஸ் வந்தவங்களாம் கை தூக்குங்க. இந்த பெண் என்ன விலை இருக்கும் சொல்லுங்கள்? சும்மா தெரிஞ்சு சொல்லுங்கள். முதல் பெண் அந்த விலை. இப்போ 2வது பெண் என்ன விலை? என்னது யார் சொன்னா? என்ன விலை சொல்லுங்கள்? 1000. நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். யாரும் சொல்லிக் கொடுக்குறாரு. 440 ரூபா. எவ்வளோ? 440 ரூபா தான் அந்த பெண்ணு விலையே. நீ பெண்ணு வாட்ச் போடக்கூடாது, உயர்ந்த பெண்ணு வச்சுக்கக்கூடாது, உயர்ந்த ஃபோன். நீ ஐஃபோனே வாங்கக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். சாதாரண ஃபோன் போதும் இல்லை, 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஃபோன் வாங்கலாம் நாங்கள். ஆனால் இந்த ஃபோன், உயர்வான ஃபோன் எதுவுமே வச்சுக்கக்கூடாது. சாதாரண ஃபோனு 30,000 35,000, அதுக்குள்ளே 40,000 தான் போதும். அது செய்யும். 2-3 லட்சம் பண்ணுறது இந்த ஃபோன் பண்ணும் இல்லை. பர்ஸ், உயர்வான பர்ஸ் வைக்கக்கூடாது. இவைகள் ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னாலேயே முதல் தரிசனமே அதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பில்லிகிராம் என்ன பண்ணார்? ஃபஸ்ட்டு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ யூடியூப்பில் கேட்காதவங்களை அவங்க சொல்லலாம். ஊழியத்துக்கு வரும்போது என்ன பண்ணான்னா, கை ஆட்டி தான் பிரசங்கம் பண்ணுவார். அப்படி தான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார். அப்போ ஆண்டு சொன்னாரான், இங்கே பாரு, நீ நல்லா தான் பிரசங்கம் பண்ணுற, ஆனால் லைட்டில் அப்படியே வாட்ச் மின்னுதுன்னாரான். ஆனால் ஐயோ சொல்லி கேட்கலையாம். 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் போச்சு. ஆண்டு சொன்னாரான், ஜனங்க எடல்றாங்கன்னு. ஆண்டவரே, இந்த வாட்ச் நான் போடுறேன், எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு, இந்த கோல்டு கலர் வாட்ச்சு, அப்பா நிமித்தம் நான் போட்டிருக்கேன். ஆண்டு சொன்னாரான், தூக்கி வெளியே போடுதுன்னாரான். இவர் தூக்கி வெளியே போட்டாரா ஊழியம் அப்படியே பிரிச்சுக்கிச்சு. லட்ச ஜனம் ஆண்டு சொல்லபடி கேட்குறியா இல்லையா? அந்த காலவேளையில் என்ன அந்த வாட்சை நீ போடக்கூடாது. ஆண்டு எல்லாமே ஆண்டு கற்றுக் கொடுப்பார். எல்லாருக்கும் அதுதான். அவன் தனத்தன். இப்போ வேத வசனம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பிரமாணங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான். அப்படி சாட்சிகள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். தேவன் பட்சபாதமர் அல்ல. அப்போ எனக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? இப்போ இல்லைங்க, ஆண்டு உங்கள்கிட்ட தான் சொன்னார், வேணா நீ போட்டுக்கோ. யார்? நாங்கள் சொல்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம், நீ கேட்கல, நீ போட்டுக்கோ. இப்போ நான் எப்படி இருக்கேன் 10 வருஷம் கழிச்சு பாரு, நீ எப்படி இருக்க நம்ம பார்ப்போம். பார்க்கலாமா இல்லையா? அதனால தேவன் சொல்கிறார், சிலவங்க ரோலெக்ஸ் வாட்ச் தான் போடுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோலெக்ஸ் ஒண்டி தான் போடுவாங்க, விலை உயர்ந்த வாட்ச் தான் போடுவாங்க. அது மாதிரி 10 வாட்ச் பட்டியல் போடுவேன் நான். இப்போ அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. வேறு சொல்லுது, செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவ்வளோ அவளுக்கு என்ன பண்ணுவேன்? வாதையும் துக்கம் துன்பம். உனக்கு தான் நோய், உனக்கு தான் துன்பம், உனக்கு தான் துக்கம். ரோலெக்ஸ் கட்டுக்கிற நீ, உனக்கு தான் எல்லாமே. தேவன் எச்சரிக்கிறார், கழட்டுன்னு. நீ ஊழியக்காரன் சொல்கிற அவலட்சணமா இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைக்கிறேன்னு சொல்கிற அவலட்சணமா. விலை உயர்ந்தது கொடுத்த நீ ஆசைப்படலாமா? இப்போ தேவன் அருவருக்க மாட்டாரா? வாசிங்க.
வெளிப்படுத்தல் 18:7. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். என்ன நீ எண்ணிக்கிற? ஆனா டேவிட் சொல்ற செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவ்வளோ, வாசிங்க திருப்பி. அவ்வளவாய் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அவ்வளவா வாதை. உனக்கு தான் பெரிய நோயே. யாருக்கு? ரோலெக்ஸ் கட்டுற உனக்கு தான் பெரிய நோய். பெரிய பெரிய வஸ்திரங்களும் பெரிய பெரிய இந்த நகை இந்த பெருமைக்காக உடுத்துவாங்க பாருங்க. அவனுக்கு சத்தியம் தெரியலன்னா பரவாயில்ல, அதனால இந்த பெருசு பெருசாக உனக்கு தான் அவ்வளோ வாதை. உனக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. உனக்கு தான் அவ்வளோ துக்கம். இப்போ தெய்வன் இடைப்படுகிறார், அதனால தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதே போல் ஒரு சாட்சி சொல்கிறேன். விக்கிரகம் நமக்கு இல்லை, விக்கிரகம் இல்லை, நமக்கு தெரியாது. எழுத்தின் படி வெளியரங்கமாக காணப்பட்டு இருந்தாலும் அதுக்கு நமக்கு சம்மந்தம் அல்ல. ஆனாலும் தேவன் இடைப்படுகிறார். ஒருத்தர் வந்து தம்பி வீட்டுக்கு போனாங்க. அங்கே ஏதோ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சிஎஸ்ஐ வீடு நல்லா கற்றுக்கொள்ளுங்க. திடீர்னு அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் ஒரு ஆவி நடந்து வந்துச்சான். ஆவி நடந்துட்டு அப்படியே பீரோக்குள்ளே அல்மாரைக்குள்ளே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா கடைசியில் என்னங்க இந்த மாதிரி ஆவியை பார்த்தேன். வீட்டுக்கார் ஏண்டி வந்ததே ஒரு நாள் 2 நாள் தங்க போகிறோம், நீ இங்கே வந்து ஆவியை பார்த்தேன் மண்ணாங்கட்டி பார்த்தேன்னு. அவங்களாம் சிஎஸ்ஐ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பக்தியானவங்க. எனக்கு நான் உண்மையாக பார்த்தேங்க. அவர் என்ன சொன்னாரா, சரி வாயை முடிக்கோ, 2 நாள் கழிச்சு போகும்போது சொல்லலாம், இல்லைன்னா சோறையே கிடைக்காது, கிளம்பு போகும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆவி வந்துச்சு, எங்கே உங்கள் அல்மார பீரோக்குள்ளே போயிடுச்சு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி எந்த விக்கிரகமே கிடையாதுன்னு. அந்த ஐயா என்ன பண்ணார், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டாரு அந்த வீட்டுக்காரர். அந்த அவார்டில் பார்த்தா பெரிய விக்கிரக ஃபோட்டோ இருக்குது, விக்கிரக ஃபோட்டோ. அந்த ஆவி கரெக்டாக போய் எங்கே அந்த சொரூபத்துக்குள்ளே போயிடுச்சு. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் யார் நாங்கள் பத்திரிக்கை கொடுத்தாலும் என் மனைவி என்ன பண்ணுவாள், ஃபஸ்ட்டு அந்த சொரூபத்தை கிழிச்சிடுவா. அதாவது எந்த வெட்டிங் இன்விடேஷன் வந்தாலும் யார் என்ன கொடுத்தாலும், கேலண்டர் வருது அது வருது எல்லாம் பாருங்கள், அந்த விற்கிற சொரூபத்தை கிழிச்சிடணும். நீ கிழிச்சு தூக்கி போட்டுடணும். ஏதாவது நீ இந்த மாதிரி ஆவி வீட்டில் வந்து புகுந்து விடும். நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். உன் வீட்டில் பிரச்சனை, சண்டை, போராட்டங்கள், கவலை என்ன தான் நீ உனக்கு தெரியும். அதில் இப்போ ஆவி வந்துருச்சு இல்லை விக்கிரகம். இப்போ வெளியரங்கமாக காணப்பட்ட விக்கிரகங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் காணப்பட்டாலும் அப்போ ஆவிக்குரிய விக்கிரங்கள் என்ன, அதாவது இப்போ நம்ம பார்க்குறோம். ஆவிக்குரிய விக்கிரங்கள் முதல் பாயிண்ட் என்ன? எபேசியர் 5:5 வாசிங்க. எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, எழுத்தின்படி வெளியரங்கமாக காணப்பட்ட விக்கிரங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் ஆவிக்குரிய விக்கிரங்கள் அநேகர் நமக்குள் இருக்கின்றது. அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய விக்கிரங்கள், நீங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, விக்கிரக ஆராதனை காரணாகிய பொருள் ஆசை காரணமாவது. பொருளாசை இருக்கா நமக்கு? அநேகருடைய வாழ்க்கையில் பொருளாசை இருக்கா? வாசிங்க. இப்போ வேதத்தில் என்ன பார்க்குறோம், நிறைய பேருக்கு ஒரு வீடு இருக்கும், ஒரு நிலம் இருக்கும், ஒரு கார் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பொருள் ஆசை. என்ன மேலும் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, காசு கடன் வாங்குறது, மேலும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு கடைசியில் இவன் என்ன பண்ணுவான், டெவலப் பண்ணுறதுல இவனை கடனாக வாங்கிடுவான். கடன். அதனால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் அதை உன்னை உபாதிக்கும். தேவன் உபாதிக்கிற கையில் ஒப்பு கொடுத்துருவா. நீ துணிகரமாக கடனே வாங்கக்கூடாது. ஒரு விசுவாசி துணிகரமாக கடனே வாங்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் துணிகரமாக கடனே வாங்கக்கூடாது. கடன் துணிகரமாக வாங்கிட்டா தேவன் வேதவசம் சொல்கிறது, தேவன் உன்னை உபாதிக்கிறவங்களும் ஒப்பு கொடுத்துருவார். அது பயங்கரமான ஒரு ஆவி. அது உன்னை வறுத்து எடுத்துரும். வாசிங்க. உபாதிக்கிறவர்கள் ஒப்பு கொடுத்துருவார். பாருங்க, எடுத்துக்கிற வாசிங்க வேகமாக. அப்போ நீ கடன் வாங்கக்கூடாது. அப்போ நீ பொருளாசையின் நிமித்தம் தேவன் என்ன சொல்கிறாரு, அது ஒரு அக்கிரமம். கர்த்தருடைய பார்வையில் அது குற்றமாக போயிடும். தேவன் கோபம் உண்டாக்கி அடிப்பார். ஒரு அடி விழும். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அடிகள் உண்டு. இப்படி ஒரு அடி உண்டா நமக்கு தெரியுமா? தேவன் அடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. தேவன் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். எடுத்தீங்கன்னா வாசிங்க வேகமாக. நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. தேவன் என்ன பண்ணுவானா, ஒப்பு கொடுத்து விடுவார். நீ கடன் வாங்கக்கூடாது. துணிகரமாக நீ கடன் வாங்காத. கர்த்தருடைய எச்சரிப்பு உன்னை நோக்கி வருகிறது. நீ ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் நீ கடன் வாங்கவே கூடாது. தேவன் இடையப்பட கைமாற்ற வாங்கலாம். கைமாற்ற கருகிறது வேறு, கடன் வாங்குவது வேறு. நல்லா கற்றுக்கொள்ளுங்க. இப்போ இந்த காலவேளை தேவன் இடையப்படுகிறார். அப்போ தேவன் சொல்கிறாரு, அடி ஒரு எச்சரிப்பு, ஒரு நியாயத்திற்கு போகிறது. ஏசாயா வாசிங்க 57 அதிகாரத்தில்.
பொருளாசை என அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்ணாரு? கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். பொருளாசை எனும் அக்கிரமம் இருக்கா? பாவம் நல்லா கேளுங்க. அக்கிரமம் பெருக 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 அது பாவமாக மாறி கர்த்தருடைய பார்வையில் தெய்வன் முகரும்போது தெய்வன் ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டுருவார். வாசிங்க ஏசாயா 57:17. நான் அவர்களை பொருளாசையின் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். பாருங்க, கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நீ அடி வாங்கணுமா? ஏன் அடி வருது நம்முடைய வாழ்க்கையில்? பொருள் ஆசை என்னும் அக்கிரமம். இப்போது நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், யாரும் நீங்கள் கை தூக்க வேணாம். ஏன்னா முதல் சில கேட்டு இது பண்ணுறேன். இப்போ நான் பாருங்கள், ஒரு யார்கிட்ட கேட்குறோம், எத்தனை சாரி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கள். யாராவது சிஸ்டர்கிட்ட கேட்டேன்னா எத்தனை சாரி இருக்குன்னு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இந்த ஊழியக்காரன் வந்தால் நான் சபைக்கு வரமாட்டேன்னு நீ கூப்பிடாதேன்னு சொன்னேன். நான் முதல் சர்வீஸுக்கே வந்திருப்பேன். நல்ல வேலை வரல. முதல் சர்வீஸ் இன்னும் அட்டகாசம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எத்தனை சாரி இருக்குண்ணே? எத்தனை சாரி இருக்குது சிஸ்டர்? எத்தனை சாரி இருக்குது உங்கள் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? 2 சொல்லுவீங்க, 3 சொல்லுவீங்களா? ஒரு 50-100 சாரி இருக்குமா சிஸ்டர்? தலையாட்டுங்க. இருக்குல்ல, பாருங்கள், உண்மையை சொல்லிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. இப்போ எத்தனை? அதே பொருள் ஆசை என்னும் விக்கிரகம். பொருள் ஆசை தேவன் இடைப்படுகிறார். அதே போல் தேவை அந்த தெய்வ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். ஆண்டு அழகாக கற்றுக்கொடு போதும் என்ற மனமே தெய்வ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். அதனால் பொருள் ஆசை ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. பொருள் ஆசை இருந்துச்சா தேவன் அதை என்ன பண்ணுறாரா? தேவன் அதை விக்கிரகமாக மாற்றி விடுகிறார். பொருள் ஆசை இருக்கும்போது ஒரு மனுஷன் தன் வீட்டை கலைத்து விடுகிறான். வாசிங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலக்கிறான். என்ன வீட்டை கலக்கிற? நீ உன் வீட்டை, நீ ஆவிக்குரிய வீடையும் நீ கலைத்து விடுவாய். உன் வீட்டிலையும் ஒரு என்ன இலைப்பாறுதல் இல்லாமல் போய்விடும். பொருளாசை இருக்கக்கூடாது. வாசிங்க நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பாருங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. வாசிங்க, கர்த்தர் உன் வீடை கட்டணும். தேவன் ஒரு இலைப்பாறுதல் ஸ்தலம். உன் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு இலைப்பாறுதல் இருக்கணும். அதே போல் உன் சரீரம் ஒரு இலைப்பாறுதல் ஸ்தலமாக இருக்கணும். பொருளாசை இருக்கக்கூடாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில். உன் வீட்டை நீ கலைக்கிறியே, இந்த காலையில் பொருளாசை இருக்கா? பொருளாசை கடன் வாங்கி உன் மனைவிக்கு நீ ட்ரெஸ் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி உன் புருஷனுக்கு நீ வாங்கி கொடுக்கக்கூடாது. கடன் வாங்கி உன் பிள்ளைகளுக்கு நீ செயல்படணும் நீ விரும்பக்கூடாது. அதெல்லாம் மாறி வரணும். பட்டுன்னு ஆண்ட ஒப்பு கொடுத்து நீ மாறணும். ஆண்டவரே, என் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, நான் ஒப்பு கொடுக்குறேன். தேவனே, கையும் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நீ கடன் வாங்கி விருத்தியெல்லாம் நீ செயல்பட்டினா நீ தான் குறுகி போவ. அதனால தான் தேவன் சொல்கிறார், உன் வீட்டை நீ கலக்காத. வாசிங்க சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாச விருதா. அப்போ தேவன் சொல்வார், கர்த்தர் தன் வீட்டை கட்டாராகில். அப்போ அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், மற்றுடன் வேதனை கூட்டவே மாட்டார். தேவன் உன்னை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் நீ அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய பாதத்தில் இருக்க அமர்ந்து கொள். ஜெபிச்சேன், எவ்வளோ நேரம் ஜெபிச்சேன்? 1/2 மணி நேரம் ஜெபிச்சேன். எவ்வளோ நேரம் ஜெபிச்சேன்? 1 மணி நேரம் ஜெபிச்சேன். எவ்வளோ நேரம் ஜெபிச்சேன்? 2 மணி நேரம். ஜெபம் பத்தலை. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதை தெரிந்து கொள். தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு அதான் நீ கற்றுக்கொள்ளணும். நீ தேவன் உன்னை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தின் கீழ் அடங்கிறன்னு தேவனை சத்தம் வருகிறது. வாசிங்க நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தர் உன்னை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்தின் கரத்தின் கீழ் அடங்கியிரு. எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொள்கிறது என்பது என்ன தேவன் உனக்கு கொடுத்துருக்காரு. எதற்காக? நீ வாயடிக்கிறதுக்காக? ஊர்க்கதை பேசுறதுக்காகவா? வீணரோடு நான் நேரத்தை செலவழிக்க மாட்டேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நீ என்ன பண்ற? வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பலத்த கரத்தில் நீ அடங்கியிரு. அதே போல தேவன் சொல்கிறார், விக்கிரகம் என்னும் பொருளாசை காரனாகிய பரிசேயன். வாசிங்க, யார் அவன்? இப்போ அவனை பார்த்தாலே ஆண்டருக்கு இயேசுக்கு ஆகாது. எல்லாம் கவனிங்க, யாரை பார்த்தா ஆகாது? சில பேர் எல்லாம் என்ன பாருங்க, உங்களுக்கெல்லாம் சிலவங்களை பார்த்தாலே ஆகாது. அந்த மாதிரி யாரா இருக்கா? கண்டிப்பாக யாராக இருப்பாங்களா? யாருமே இல்லையா? கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. சிலவங்களை பார்த்தாலே ஆகாது. அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? அவள் வந்துட்டா முதல் சர்வீஸ்க்கு நான் வரமாட்டேன், ரைட்டு. அவன் வந்துட்டான் 2வது சர்வீஸ்க்கு நான் வரமாட்டேன், நான் முதல் சர்வீஸ்க்கு வரேன். சரி, அவனும் வந்துட்டான் பரலோகத்துக்கு. சரி, நான் வரமாட்டேன் நீ சொல்லுவியா? இந்த காலையில் யார்? அவள் வந்துட்டா பரலோகத்துக்கு, நான் வரமாட்டேன்னு சொல்லுவியா? அங்கே நீ ஈனை இழிக்க மாட்டேப்பல்ல. இங்கே ஏன்னா அவள் வந்துட்டா, நான் வரமாட்டேன். ஏன் அப்படி இருக்கும்? நம்ம சொல்லுங்கள். அவன் வந்துட்டான்,
அதை பாருங்க, யோசேப்பு சகோதரர்கள் யோசேப்பை பார்த்தாலே ஒத்துக்காது. தூரத்தில் வரும்போதே என்ன பண்ணானுங்க, வந்துட்டான், இவன் சொப்பனை எப்படி பழிக்குதுன்னு பார்க்கலாம். வாசிங்க அந்த வசனம் தோண்டி மிக வாசிங்க. சொப்பனை எப்படி பழிக்குது. சில பேரை பார்த்தாலே ஆகுது. அதே போல் தான் இயேசுக்கு பரிசேயனை பார்த்தாலே தேவன் அவருக்கு ஆகாது. வெள்ளையடிக்கப்பட்ட கலரை ஏண்டா டே இப்படி தான் ஆண்டர் பேச பிரசங்க அப்படியே உச்சக்கட்டமாக மாறிடும். இவன் பரிசேயனுக்கு ஆண்டரை பார்த்தா ஆகாது. ஆண்டரை பார்த்து இவனை எப்படியாவது ஆண்டரை போட்டு தள்ளணும், எப்படியாவது கொலை செய்யணும், இனி எல்லாம் பிளான் பண்ணிடுவானுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் மண் திண்டில் போட்டு தள்ளணும் இயேசுநாதரை. ஆண்டர் தப்பிச்சு ஊழியம் பண்ணி கடைசியில் அவரே வந்து தான் நிமிஷம் ஆண்டரை பிடிக்க முடியுமா? வடையன்கள் இவங்களுக்கு அறிவே கிடையாது. வாசிங்க ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவருடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். பாருங்க, பார்த்தாலே ஆகலை, சொப்பனை எப்படி பழிக்குது பாருங்க. எல்லாம் கவனிங்க. மாமனாரை பார்த்தாலே ஆகலை, மாமியாரை பார்த்தாலே ஆகலைன்னு சொல்கிறாங்களா இருக்கீங்களா? என்ன பாருங்க, எல்லாம் என் மாமனாரை பார்த்தாலே ஆகலை. உன்னை கல்யாணம் கட்டுறது தான் கடைசியில் என்னடி அவங்களையும் கல்யாணம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை. எவ்வளோ நாள் தான் நம்ம வீட்டிலே இருப்பாங்க. இதை பாருங்கள், இப்படிலாம் இருக்குது. நான் பேசுகிறோமா, நம்ம வந்தோமா சோறு தின்னோமா, வீட்டுக்கு துணியை மட்டும் கிளம்புறது விட்டு இங்கேயே படுக்க போடுறாங்களே. யார் பேசுகிறா? மனைவியாக புருஷனா? அந்த மாதிரி பேசுவாங்களா வீட்டில்? எனக்கு தெரியாது. உங்கள் மனைவி உங்கள் வீட்டுக்காரெலாம் எப்படின்னு தெரியாது. கேளுங்க, சிலங்களை பார்த்தாலே ஆகாது. அந்த மாதிரி உங்களை யாருமே இல்லையா? யாருமே தென்படலை. எனக்கும் சிலவங்களை பார்த்தாலே ஆகாது. அதனால தான் ஆண்டவர் நீ இப்படி தான் சொல்கிற, அதனால இப்போ ஆகாதவங்களாம் ஆண்டவர் என் பின்னாலேயே வீட்டு பின்னாலே வச்சுட்டார். என் வீட்டு பின்னாலே உன் தம்பியை பார்த்து ஆகாது, உன் அண்ணனை பார்த்து ஆகாது, உனக்கு எப்போ ஆகுதுன்னு தோணுதோ அப்போ தான் இவங்களாம் ஆண்டவர் எடுப்பேன்ட்டார். நல்லா கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் ஒரு நீதிமான் ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்ருவும் எப்படி இருப்பானா? சமாதானமாக இருக்கும்படி தேவன் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே யுத்தமாக இருக்குது. நான் சொன்ன ஆண்டவரே என்னையா இவ்வளோ யுத்தம் இருக்குது வாழ்க்கையில். வாசிங்க நீதிமொழிகள் 16:7. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். தேவன் இடைப்படுகிறார் இந்த காலவேளை. பாருங்க, லூக்கா 16:14 வாசிங்க. பொருளாசைக்காரராகிய பரிசேயர். லூக்கா 16:14. இவையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். யாரு? பரிசேயர் பரியாசம் பண்றாங்க. யாரு? தேவன். இவனை பார்த்தா தேவன் இயேசுக்கு ஆண்டருக்கு பிடிக்காது, ஆண்டர் வந்து பரிசேயனை பார்த்தா ஆண்டருக்கு ஆகாது. இதே தான் பிரச்சனை. சில பேருங்களை பார்த்தா ஆண்டருக்கே ஆகலை, இப்போ நமக்கு ஆகாதா? அது எப்படி? யாரே இப்போ சிலவங்களை பார்த்தா ஆகவே ஆகாது. அதுதான் உண்மை. அதே போல் தேவன் சொல்லுகிறார், பொருள் ஆசையை சார்ந்து பரிதானம் வாங்கி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடில் நல்ல ஊழியக்காரன். ஆனால் இவன் நிமித்தம் இல்லை பாருங்கள், அந்த ஊழியமே மாறி போச்சு. அவன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்கள். பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க? வாசிங்க. யார் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 8:3. 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார். யாருடைய குமாரர்? சாமுவேலோட குமாரர். சாமுவேலோட சாட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? சாமுவேல் கேட்கிறார், யார்கிட்டையாவது நான் பரிதானம் வாங்கினது உண்டா? எவைகளையாவது நான் களவாய் கை கொண்டது உண்டதா? அநியாயமாக தீர்ப்பு சொன்னது உண்டதா? யார்கிட்ட பரிதானம் வாங்கினது உண்டா? அவன் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்குறாங்க? வாசிங்க 1 சாமுவேல் 12:3. இதோ இருக்கிறேன், கர்த்தரை சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாக இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்று வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையிலே ஒன்று கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். எப்படிப்பட்ட சாட்சி? சாமுவேலோட பிள்ளை எப்படிப்பட்டவங்க? இப்போ வாசிங்க. சாமுவேலோட பிள்ளை எப்படிப்பட்டவங்க? 1 சாமுவேல் 8:3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து, அவனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசை சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அவனுடைய வழிகளில் நடவாமல், வேறு சொல்லுது, பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து, நல்ல பாதை, அந்த நல்ல பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து அந்த வழிகளை நட. ஏன்? நல்ல பாருங்க, ஆண்டவர் என்ன அழகான வசனம் பாருங்க. சாமுவேலோட வழியில தாம் பிள்ளைகளே நடக்கல. வாசிங்க எரேமியா 6:16. எரேமியா 6:16.
வழிகளிலே நின்று பூர்வ பாதையவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து, ஏன் உன் அப்பா பரிசுத்தமா, உன் தாத்தா பரிசுத்தமா, உன் முன்னோர்கள் பரிசுத்தமா கேட்டு பாரு, விசாரி. உன் அப்பா உன் ஐயவங்க, உன் தாத்தா பெரிய துன்மார்க்கன், உன் பாட்டி பெரிய வேச்சாரி, இப்படி ஆண்டு பட்டியல் போடுறாரு. இப்படி ஆண்டு கேட்டார் என்ன சொல்லுவார்? சாட்சி இருக்கா உன் வீட்டில்? நீ எவைகளை கேட்டு விசாரி. பூர்வ பாதை, பூர்வ பிதாக்களுடைய பாதை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், வாசிங்க, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான்லாம் நடக்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? என்ன பாருங்க, நான் யார் பாரு, நான் ஜார்ஜ் நாடார். பாருங்க எல்லாம் பெருமையாக மாறுதடிக்குது. நான் யார் தெரியுமா? நான் ஜார்ஜ் நாடார் பிள்ளை, பெரிய மவுண்ட் பேட்டன் பிள்ளை. இங்கே கேட்கறதுக்கே வெக்கமா இல்லை? நீ எப்படி, உன் தாத்தா எப்படி, உன் பாட்டி எப்படி ஆண்டு பட்டியல் போட மாட்டார், மானத்தை வாங்க மாட்டார். உனக்கே வெக்கமா இல்லை? உனக்கு இத்தனை பொண்டாட்டி, உன் தாத்தாக்கு எத்தனை பொண்டாட்டி, நீ எத்தனாவது மனைவிக்கு, எந்த மறுமனையாட்டிக்கு பிறந்த, இப்படிலாம் ஆண்டு சொன்ன பட்டியல் போட்டு ஆட வச்சிட மாட்டார். அப்போ தேவனுடைய அதான் பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து. யார் ரட்சிக்கப்பட்டா, யார் ஊழியக்காரன்? ஆனால் தான் வேதத்தில் என்ன பார்க்குறோம்? ஐனிக்கேலுடைய பிள்ளை யார்? வாசிங்க, அவனுடைய பிள்ளை நல்ல விசுவாசிகள். லூயிஸால், ஐனிக்கியால், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? எல்லாம் அவங்க பூர்வ பாருங்க, பூர்வ பாதைகள், அப்படி வழிகள் எப்படி என்று கேட்டு விசாரி. அங்கே போ, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஊருக்கும் பேருக்கும் தேவன் இடைப்படுகிறார். வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. பாட்டிக்கிலிருந்து அம்மா கையிலிருந்து பிள்ளை, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தேவன் நிச்சயித்திருக்கிறார். அப்ப தேவன் இடைப்படுகிறார், ஆண்டு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதே போல வேதத்தில் என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அந்த நல்ல ஊழியத்தை சாமுவேல் கையிலேருந்து என்ன பண்ணாரு? பிடுங்கல. இவனுக்கு முரட்டாட்டம், பிள்ளைகள் சரியில்லாத பட்சத்தில் அந்த ஊழியத்தையே நிப்பாட்டிட்டார். என்ன, ராஜாக்களாக ஊழியம் மாறிவிடுகிறது. அதனால சாமுவேல் துக்கத்தோடு ஜெபம் பண்ண ஆண்டு சொல்லுவார், ஒன்றை தள்ளல என்ன தள்ளுறாங்களடா அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்றை தள்ளல, யார் தள்ளுறா? என்ன தள்ளி விடுகிறார்கள். இதை ஆண்டு சொல்றாரு. இப்போ என்ன, ஒன்றை தள்ளல. ஏன்? ஊழியத்தின் நிமித்தம் பிள்ளைகள் சாட்சி இல்லாத பட்சத்தில் அந்த ஊழியத்தை ஆண்டு மூடிவிட்டார். அந்த ஊழியத்தை போய் என்ன வருது? ராஜாக்களுடைய ஊழியமாக மாறிவிட்டது. வாசிங்க, 1 சாமுவேல் 8:7 அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார். சில சபையில் பாருங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க. எல்லாம் கவனிங்க, நல்ல விசுவாசி, நல்ல தூண்கள் அப்படின்னா நல்ல தசம பாகம் கொடுக்குறான், நல்ல காணிக்கை கொடுக்குறான். என்ன தேவையோ அதில் ஒரு பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்குது? என்ன தேவை சபையில் அறிவிக்கப்பட்டாலும் அவனால் இயன்ற மொத்தம் ஒரு பங்கு. என்ன பாரு, பிளஸ்ஸி. இப்போ பிளஸ்ஸிக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ என்னால் இயன்ற மொத்தம் நான் என்ன பண்ணலாம்? ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், இல்லை ஒரு 500 ரூபா கொடுக்கலாம். பிளஸ்ஸிக்கு தேவை எவ்வளோ? 5000 ரூபா. நான் எல்லாத்துக்கும் 5000 ரூபா கொடுத்தேன்னா நான் என்ன ஆகுது? முதல்ல என்கிட்ட அவளுக்கு காசு இருக்கா கொடுக்குறதுக்கு? ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்? இன்று மட்டும்தான் அவர்னால உதவி செய்ய முடியும். நீ என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் நீ நிற்கணும். என்ன பண்ணணும்? நீ நிற்க கற்றுக்கொள்ளணும். உங்களை இப்படி ஏன் மூஞ்சியே பார்த்துனா என்ன பண்ணுவேன்? பார்த்து கருப்பு தான் ஆயிரும். என்ன பண்ணுறது? ஏன் மூஞ்சியே பார்த்துனா உன் மூஞ்சி கருப்பு ஆயிரும். அப்போ ஆண்டு இடைப்படுகிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ பிளஸ்ஸிங் ஊழியத்தில் இருக்க பிள்ளை தெரிஞ்சனால பேசுகிறேன். வேற யார்ட்டு சொல்லிட்டா போச்சு. அவர் என்னதான் பார்த்து பேசினார். அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கு, முகம் தெரியல. என்ன பார்த்து சொல்லிட்டார், நான் போ அடுத்த மாதத்தில் வரமாட்டேன். மகன் மாரடிச்சு நைட்டெல்லாம் உபவாசம் போட்டு ஒரு நாள் சாப்பிடாம புசிக்காமல் வந்தால் இதை எடுக்க மாட்டான். பழத்தை பார்க்க மாட்டான். கொட்டையை தான் பெருசாக எனக்கு தெரியும். இவ்வளோ பிரசங்கம் பண்ணோம், பழம் தெரியாதுன்னா எனக்கு கொட்டையை பற்றி தான் பேசிக்கணுவாங்க. நம்மளெல்லாம் பார்த்தீங்களா, பழத்தை பற்றி பிரசங்கம் பண்ண என்னடா சொன்னேன்னா இந்த கொட்டையை பற்றி பெருசாக பேசிக்கணும். விளங்குதா? உங்களுக்கு எல்லாம் விளங்கும், நீங்கள் தான் பெரிய ஆளுங்களாச்சே. அப்போ தேவன் இடைப்படுகிறார். இப்போ ஆண்டு சொல்கிறாரு, நல்ல விசுவாசி சபைக்கு நல்ல தூண், எல்லாத்துக்கும் உதவுறான். ஆனால் கேடு கெட்ட பிள்ளைகளாக இருக்கும். தெரியுமா? நல்ல விசுவாசி சபைக்கு நல்ல தூண், ஆனால் கேடு கெட்ட பிள்ளைங்க. சாமுவேலுக்கு எப்படி என்ன பிள்ளைங்க? கேடு கெட்ட பிள்ளைங்க. சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியே இல்லை. வேறு சொல்லும் 2-3 பேர் சாமுவேல் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார். வாசிங்க, சாமுவேல் யார்? ஆண்டே சொல்லுவார். இவங்கெல்லாம் தானியல், சாமுவேல், மோசஸ், இவங்கெல்லாம் அவன் ஜெபிச்சாலே கேட்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு எப்படிப்பட்ட கேடு கெட்ட பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தரிய ஊழியம் செய்கிற நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக உன் பிள்ளையை வளர்க்கணும். கர்த்தரிய சபைக்கு வந்திருக்கிற நீ விசுவாசி எவ்வளோ ஜாக்கிரதையாக உன் பிள்ளையை வளர்க்கணும். விசுவாசி புறஜாதிகள்லாம் நம்ம பிள்ளைகளை பார்க்குது. அப்படி உன் பிள்ளையை பார்த்தோன்னா காலையில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, எவனு மேலே அப்படி கப்பு நின்றுணும். என்ன வயசு உனக்கு?
12. இந்த பிள்ளை பார்த்தா ஏமினல் சொல் பேச்சு கேட்குது பாருங்க, நல்ல பிள்ளை ஏமினல். இப்போ உட்காரு. ஏன்னா பசங்களாக இருந்தால் போட்டு வாங்கியிருப்பேன். பாருங்கள், இப்போ சின்ன பேச பிள்ளை நல்ல பிள்ளை சொல்லி கேட்குது. அடிச்சுட்டா பார்த்தாலே அப்படி உட்காந்துடும். இங்கேருந்து அம்மா அப்படி லுக் விட்டாலே அப்படியே கப்சிப்புன்னு உட்காந்துடும். அப்படி முறைச்சாலே இன்னும் பண்ணக்கூடாது. என்னடா சரி உன் பேருண்ணா அகஸ்டின். பார்த்தாலே பிள்ளை பயந்தே பார்க்கணும், அப்படியே வச்சுக்கணும். பார்த்தாலே ஒன்று ஏதாவது நிமிர்ந்தா அதெல்லாம் 5 வளையாது 50. உன் பிள்ளை தான் வளர்ந்துட்டானே, தோழன் ஆகிட்டான், நீ அடிச்சுனா கையை பிடிச்சிருவானே. உன் பொண்ணு தோழி ஆகிட்டா, நீ அடித்தா கையை பிடிச்சி வளைக்க முடியாது. வளைக்காத வயசில் நீ எப்படி வளைக்க முடியும்? சிறு பிள்ளையாண்டான்னு சிறு பிள்ளையில் நடத்த வேண்டிய வழியில் நடத்தி முதிர் வயதில் அவன் எப்படி இருப்பான்? விடாது இருப்பான். வாசிங்க வேகமா. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இப்போ தேவன் சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொருள் ஆசை. வாசிங்க மார்க் 7 அதிகாரத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கின்ற பொருள் ஆசை. பொருள் ஆசை எங்கே? ஆழமான இருதயத்தில் இருக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயம் ஆழமான ஜலம் போல. நீதிமான் என்ன பண்ணுவானா? அது முண்டு எடுப்பான். அவனுக்கு தெரிஞ்சு சொல்லணும், எடுத்துருவான். ஆழமான உன் இருதயத்தில் என்ன இருக்குது, ஒரு பரிசுத்தவான் ஆழமான உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். வாசிங்க மார்க் 7:21. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும். பொருள் ஆசைகளும் எங்கே? மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும் பொருள் ஆசைகளும். அதான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 2 பேர் வாசிங்க 2 பொருள் ஆசை ஆகிய. வாசிங்க இல்லை கொலோசியர் 3:5 வாசிங்க. ஃபர்ஸ்ட், பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை நீ என்ன பண்ணு? அழித்து போடு. உன் அவயம் தான் பொருள் ஆசை. அந்த என்ன பண்ணுங்க, சில பேருக்கு பொருள் ஆசை நிமித்தம் அதை வாங்கணும் உடுத்தணும். கடன் வாங்கியாவது வாங்கிடுவோம். பாருங்க, கடன் வாங்கியாவது நல்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசை. நீ அப்படி ஆசையே படக்கூடாது. கடன் வாங்கி உனக்கும் வீட்டுக்காருக்கு உன் மனைவிக்கு உன் பிள்ளைக்கு நீ உடுத்த நீ பிரயாசமே நீ படக்கூடாது. தேவன் பார்க்குறார். ஒவ்வொரு நாளும் உன் பரிசுத்தம் உன் வாஞ்ச எல்லாம் பார்த்து தேவன் உயர்த்துவார். ஆசைங்க கொலோசியர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாரான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமென். தேவன் சொல்ல பொருளாசை பழகிய இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று தேவன் சொல்லுகிறார். பொருளாசை எப்படி மாறியும்? சாபமாக மாறி போயிடும். சாபமாக நல்லா கற்றுக்கணும். கிறிஸ்தவன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவள் என்ன வேதம் சொல்லுது? போதும் என்ற மனமே தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். மிகுந்து போதும், எனக்கு போதும். ஆர்டர் கொடுக்குறார். ஒரு நல்ல ஷூ, 2 ஷூ 3 ஷூ வச்சுக்கே போதும். கீரை வரைக்கும் அது கிழிஞ்ச பிறகு வேறு வாங்கு. நல்ல துணி. நான் போட்டு தாழ்மையாக சொல்கிறேன், என் சட்டெல்லாம் 1000 ரூபா தான். என் பேண்ட்டெல்லாம் 2000 ரூபாய்க்குள்ளே தான். எல்லாமே அவ்வளோதான். ஒரு 1000 ரூபா 1500 2000 தான். நான் வாங்கினா நிறைய வாங்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் பொருளாசை மேலே சார்ந்த இருதயம் வைக்கல. அல்லேலூயா. நான் தாழ்மையாக சொல்கிறேன், பெருமைங்கன்னு சொல்ல. நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளுங்க. என்ன எங்கனால வாங்க முடியும். நான் 10 ஐஃபோன் வாங்கலாம், தாழ்மையாக சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். நீ வாங்காமல் நீ 10 ஐஃபோன் வாங்க ஆண்டவர் காசு கொடுப்பார். கைத்துக்கு காலையில் சொல்லு. நீ வாங்க மாட்டேன்னு பொறுத்துன்னு பொண்ணு 10 ஐஃபோன் வாங்க உனக்கு ஆண்டருக்கு கொடுக்கலன்னா பாரு. நீ ஒரே ஐஃபோன் வாங்குற, ஆப்பிள் ஃபோன் வாங்குற, அதனால தான் உனக்கு ஆரஞ்சு ஃபோன் கொடுத்துருக்காரு. உன் கையில் என்ன ஃபோன் வச்சுருக்க? நீ ஆப்பிளுக்கு ஆசைப்படுற. ஆண்டை பார்த்தாரு, மாமா நீ ஆப்பிளுக்கு ஆசைப்படுறியா, நான் கொடுக்குற மோசம் உனக்கு ஆரஞ்சு வச்சுக்கோ, சரியான ஆரஞ்சு வச்சுக்கோன்னு கொடுத்துருவார் கையில். அந்த ஃபோன் தாட்டினாலும் வேலை செய்யாது, அடிச்சாலும் ஓடுது. மோசம் பாருங்கள், பைக்கு எட்டி பாதிக்கணும், ஆனவும் மாட்டேங்குது, ஓடவும் மாட்டேங்குது, தள்ள வேண்டியதாக இருக்குது. பிள்ளைக்கு ஜெபிக்கிறோம், ஆண்டவர் நல்ல பைக் வாங்கி கொடுப்பார். இல்லையா? வாங்க வாசிங்க. இப்போ தேவன் சொல்கிறார் பாருங்க. 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிரு. எல்லாம் கவனிங்க. நம்ம இப்போ நிறைய கிறிஸ்துவ பிள்ளைங்க எல்லாருமே, இந்தியன்ஸ் ஜென்ரலாக வெளிநாட்டில் எப்படி வேலை செய்வாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஓட்டின்னு இருக்கும். ஷிஃப்ட் என்ன, இப்போது ஓட்டின்னு இருக்கும். இப்போது அதெல்லாம் ஒரு வாலிப பையன் செத்து போயிட்டான் தான். வாலிபனா என்ன வயசு? உங்களுக்கு தெரிஞ்ச வாலிப வயசு சொல்லுங்கள். முதல் சர்வீஸில் இருந்தவங்க சொல்லக்கூடாது. யார் 2வது சர்வீஸ்? 2வது சர்வீஸாம்மா? அது வாலிப வயசுல என்ன வயசு? ஒருத்தன் வாலிப வயசு, ஒருத்தன் இறந்துட்டான். என்ன வயசு வருது வயசில் சொல்லு வாயில்? 18. உங்களுக்கு நீ யார் 2வது சர்வீஸ் வந்தவங்களாம் யார்? கை தூக்குங்க. 18 to 25. உங்களுக்கு வாலிப வயசு என்ன வயசு?
15 வாலிப வயசு. அப்போ என்னை பார்த்தவங்களாம் கிளம்ப மாதிரி இருக்கானே. 47 வயசு தான் ஆகுது எனக்கு. வாலிப வயசுனா என்ன? ஈசாக்கு கல்யாணம் பண்ணோம் என்ன வயசு? அப்போ தான் வாலிப வயசு. நீங்கள் என்ன 15 உங்களுக்குலாம் ஸ்தேவான் தான் கொண்டு வரணும், அவனை தான் மறி கேட்கணும் நம்ம ரத்த சாட்சியாக. நான் எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வாலிப மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது? வாலிப மொத்தம் 40 வயசு இறந்தோன்னு பரலோகம் போயிட்டோம். போனால் அங்கே ஆண்டவரே என்ன போட்டு தள்ளிட்டேன். நம்ம ஆளுங்க அப்படி தானே பேசுவாங்க. ஆண்டு சொல்கிறேன், நான் போட்டு தள்ளினேன். நான் போட்டு தள்ளலையே, நீ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆண்டரே கேட்குறாரு. சொல்கிறேன், தெரியலையே, நான் 40 வயசு மடிச்சிட்டேன். அப்போ ஆண்டு ரெக்கார்ட் புக்கை எடுத்துகிட்டு வா, இந்த ஞாபக புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வான்றாரு. அங்கே பார்த்து நம்மளால் என்ன பண்ணாரு? ஓட்டி 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 ஒரே ஓட்டி தான். வேலைக்கு போனால் அவன் நைட்டு ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, நியூன் ஷிஃப்ட்டு, திருப்பி நைட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, நியூன் ஷிஃப்ட்டு, எவனுக்கும் வேலை கொடுக்காம நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஓட்டி பண்ணுவானுங்க. இவன் ஓட்டி பண்ணி 60 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை 40 வயசு செய்து முடித்து விட்டான். அதனால் ஆண்டு சொன்னார், ஆயுசு முடிஞ்சிச்சுன்னு கூப்பிட்டுட்டார் மேலே. அப்போ சார் நீ தான் இப்போ ஓட்டி பண்ணி சபைக்கு வரதில்ல, ஓட்டி பண்ணி காத்திருப்பு கூட்டத்துக்கு வரதில்ல, ஓட்டி பண்ணி எதுக்கு வரதில்ல, உபவாசத்துக்கு வரதில்ல, ஓட்டிக்கு பண்ணி பெண்கள் ஐக்கியத்துக்கு வரதில்ல, ஓட்டி பண்ணி எதுக்குமே வரதில்லை. அதான் ஆண்டு என்ன பார்த்தாராம்? ஓட்டி பண்ணி வேலையே சாப்டர் முடிச்சுட்டாராம். விளங்குதானே பேசுகிறது? அதே போல் நீ என்ன பண்ண? பொருள் ஆசை என்னும் விக்கிரகம், பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையார். லூக்கா 12:15 வாசிங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். அதே தான் தேவன் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாரு. ஓட்டி பண்ணாத. காசு, பொருளாசை, பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். ஓட்டி பண்ணாத. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு? ஆண்டு சொல்கிறார். 1 சாமுவேல் 15 அதிகாரம் வாசிங்க. 23 வசனம். ஃபர்ஸ்ட் விக்கிரக ஆராதனை 1, 2 விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை 2, இப்போ விக்கிரக ஆராதனை ஆகிய முரட்டாட்டம் 3வது பாயிண்ட். வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்ட பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பாவம் என்ன? விக்கிரக ஆராதனைக்கு முரட்டாட்டம் இருக்கா? எல்லாம் கவனிக்க. முரட்டாட்டம் அப்படி இருக்கா? சில அவனுடைய ஜீவியமே அப்படி முரட்டாட்டமாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்டப்பன் நேச்சர், அப்படியே டைட்டாக இருப்பான். ஒன்றுமே ரொம்ப ஸ்டிஃப். என்னடா முரட்டானா இருக்கே அப்படிதான் சொல்லியிருக்காங்களா? உங்கள் வீட்டில் சொன்னதே இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்களா? கை தூக்கி சும்மா கை தூக்குறீங்களா? பிள்ளையை பிடிச்சிருந்தா கை தூக்கிட்டார் அவர். என்னடா முரட்டானா இருக்கேன்னு சொன்னதே இல்லையா? ஏன்னா முரட்டு குணமாக என்னடி இருக்க? ஸ்டபன் நேச்சர். அவன் ஜீவியமே அப்படி தான், அவன் குணமே அப்படி தான். முரட்டு குணம் உள்ளவன்னா பொருளாசை விக்கிரக ஆராதனை. முரட்டாட்டம் என்பது என்ன? விக்கிரக ஆராதனை. வாசிங்க 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கோ சாந்த குணமுள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன எப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு? முரட்டு குணம். அவன் குணமே அப்படிதான், முரட்டு குணம். எசேக்கியேல் 2:4 வாசிங்க. முரட்டு குணம், அவன் ஜீவியமே அப்படிதான். முரட்டு சுபாவம், முரட்டு இருதயம். கடினம், அவ்வளோ கடினம். எதை சொன்னாலும் எனக்கு கேட்குறதே கிடையாது. வேறு சொல்லுது, கடின குணம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? சடுதியில் நாசம் அடைவான். கடின கனம், மிருகம் உள்ளவன். வாசிங்க, இதை எடுத்தீங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் 2:4. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள புத்திரர். அதனால கடின குணம் உள்ளவன், மிருக குணம் உள்ளவன், சடுதியில் என்ன பண்ணுவான்னா நாசம் அடைவான். நீ ஸ்டபானா நிற்கக்கூடாது. நீ அப்பப்போ நீ கேட்கணும். யுவர் ஹார்ட் ஷுட் பி லைக் a lump of clay. எல்லாம் கவனிங்க. ஒரு இருதயம் எப்படி இருக்கணுமா? ஒரு களிமனை போல், லம்ப் ஆஃப் கிளே ஹார்ட். ஏன்னா அப்பப்போ தேவன் உன்னை பெசஞ்சு உன்னை அப்படியே தேவன் உருவாக்க நீ அவர் கையில் நீ ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். தேவன் இஷ்டப்படி நீ நடக்க நீ பிரயாசப்படணும். தேவன் விட்டுதுன்னு வர நீ விட்டுடணும். தேவன் மறந்துடு வர நீ மறக்கணும். தேவன் மன்னிச்சுன்னு வர நீ மன்னிச்சிடணும். தேவன் கொடுன்னு நீ கொடுத்துடணும். தேவன் பாப்பார் உபவாசம் போட்டு நீ உபவாசிக்கணும். நீ அதான் யூ ஹார்ட் ஷுட் பி லைக் a lump of கிளேனா தெரியல. தேவன் அப்புறம் களிமண் குயவன் கையில் அகப்பட்ட களிமண் போல உன் இருதயம் அப்படி இருக்கணும். இருதயம் வாசிங்க. எசேக்கியேல் 2:4. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்டமுள்ள இருதயமுள்ள புத்திரர். முரட்டாட்டமுள்ள இருதயம் இல்லை, எப்படி ஆண்டு சொல்கிறப்போ ஹார்ட் எப்படி இருக்கும்? லம்ப் ஆஃப் கிளே, அதான் குயவன் கையில் அகப்பட்ட களிமண் போல. முரட்டு இருதயமாக இருக்கக்கூடாது. தேவன் எச்சரிக்கிறார். வாசிங்க நியாயாதிபதிகள் 2:19 வாசிங்க. முரட்டாட்டமான வழிகள். நீ முரட்டுக்குள்ள குணம் இல்லாதவனாய் நீ காணப்படணும்.
வாசிங்க வேகமா. நியாயாதிபதிகள் 2:19. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலும் கேடாய் நடந்து தங்கள் கீர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். பாருங்க, முரட்டாட்டமான வழி, அவனுடைய இருதயம், அவனுடைய குணமே அப்படி, அவன் எப்படி இருக்கான். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நாபாலை பார்த்து, நாபால் எப்படிப்பட்டவன், அவன் ஒரு முரடன். நாபால் பெயருக்கு ஏற்றபடி, பெயருக்கு ஏற்றபடி அவன் எப்படிப்பட்ட பேர், அவன் பேர் என்ன, மடையன் என்று சொல்லுது. அதனால தான் அபிகேல் என்ன பண்ணுவா, அவனுடைய ஊழியக்காரில் வந்து அபிகேல் கிட்ட சொல்லுவாங்க, இதை பாரு, ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இருந்தோம், தாவீடு ஆட்கள் நமக்கு என்ன பண்ணாங்களே, ஒரு வேலையை போல இருந்தாங்க, ஏதோ கொஞ்சம் கேட்டான் புசிக்குதுன்னு, இவன் என்ன பண்ணான், முரட்டு குணம் இல்லாமல் பாம்பு போல சீருவான். தேவையில்லாமல் கோவம் வரும், தேவையில்லாமல் உன் புருஷன் மடைய மாதிரி பேசிட்டான், தாவீது ஒரு சின்ன சேனையோடு வரான், இன்னைக்கு மொத்தத்தையும் அழித்து விடுவான். அவன் எப்படிப்பட்ட முரடன் வேதம் சொல்றது பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 25:3. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகைல் என்றும் பெயர். அந்த ஸ்ரீ மகா புத்திசாலி ரூபவதியுமாய் இருந்தால் அந்த புருஷனும் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அந்த புருஷனும் முரடன். அப்போ தாவீது கேட்பான், வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை, இவன் என்ன பண்ணுவான், முரட்டுத்தனமாக உத்தரவு கொடுத்தனால பெரிய சேனையோடு வருவான். அப்போ அபிகேல் முன்னுக்கு வந்து என்ன சொல்லுவா, ஆண்டவனாகிய என் ராஜாவே, கர்த்தருடைய யுத்தங்களை செய்கிறவர் ஆரமே, நீ ஏன் இந்த வீணான ரத்த பலிக்கு நீ என்ன பண்ணுற, உன் தலையில சுமக்கிற. வாசிங்க அந்த வசனத்தை வேகமா. 1 சாமுவேல் 25:21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணப்படாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக நாபால் தீமை செய்து விட்டான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுவரிலே நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடி மட்டும் நான் உயிரோடு வைத்தால் சேனையோடு வரான். தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகேல் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதிவிட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உன் பேர் எப்படியோ அதே குணம் உனக்கு வந்துடும். அதனால பிள்ளைக்காக பார்த்து பேர் வைக்கணும். உன் பிள்ளைக்கு பேர் என்ன, யாக்கோபு அப்படின்னா அவன் கண்டிப்பாக யாக்கோபு தான், அவன் மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். உன் பிள்ளைக்கு என்ன பேர், என் பேர் மைக்கிள், ஆண்டு சொல்கிறாரு, அவன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட யுத்த புரிச்சுனாரு, எப்படி ஆண்டு எப்படியே வச்சுருவார் பேர். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்னேன்ல, நீ 10 மாதம்னா நானும் தாண்டா 10 மாதம். இப்போ பாருங்கள், பிரசங்கம் பண்ணியே இவ்வளோ கோவம் வருது, அப்புறம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கோவம் வந்துருக்கும். வாசிங்க. அதனால் அவன் பேர் ஜாக்கிரதையாக நீ வைக்கணும்னு நான் சொல்கிறேன். அவன் பேர் எப்படியோ அவனும் அப்படியே மடையன் நாபால். அப்புறம் வாசிங்க. அப்படியே அவனும் இருக்கிறான், அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுது ஆண்டவனே, நீ ரத்த சிந்தவும் வரவும் உடைய கையை நீதி சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆகு கடவர்கள். இப்பொழுதும் அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியோம். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே. அப்போ வீட்டில் போய் படிங்க. அப்போ தேவன் சொல்லுவாங்க, அவன் பாட்டிடுவா. ஏன், அவன் முரட்டு குணம் உள்ளவன். அப்படி இப்போ சொன்னனால இப்போ தேவன் என்ன பண்ணுறான்னா, அதனால தான் இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு நியாயத்தை போய் வச்சுட்டார். அதை அபிகேல் தடுத்தாள். ஏசாயா 32 வாசிங்க. நீ என்ன பண்ணுற, எகிப்துக்கு போகக்கூடாது, அப்படி தேவன் உன்னை எச்சரிக்கிறார். வாசிங்க வேகமா. ஏசாயா 32. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும் எகிப்து நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து போகின்ற முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ. எகிப்து எதை காண்பிக்கிறது, எல்லாம் கவனிங்க. ரட்சிக்கப்பட்டோம். நீ எங்கேருந்து வந்திருக்கோம், நம்ம எகிப்தில் வந்திருக்கோம். யார் நம்ம, முதல் சிவச கேட்டமா எல்லாம் நெஞ்சில் கை வைங்க. நம்மளாம் எகிப்துலேருந்து தானே வந்தோம். யார் நம்ம சொல்லுங்கள், நம்மளாம் யார், நான் தான் இஸ்மேல். சொல்லுங்கள், நான் தான் இஸ்மேல். யூடியூப்பில் பார்க்குறேன், நீ தான் இஸ்மேல். அப்புறம் ஆண்டு சொல்கிறாரு, உன்னை பார்த்து தான் சொல்கிற இஸ்மேல் நீன்னு. இப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சு. யார் வந்தா, வாக்குத்தத்தம் ஈசாக்கு வந்தாச்சு. ஈசாக்கு வந்தோடனே நீ தான் என்ன பண்ணணும், இஸ்மேலை வெளியே அனுப்பணும். அதனால தான் சாரல் சொல்கிறா, அடிமையானோ அவன் பிள்ளையும் புறம்பே தள்ளு. வாசிங்க அந்த வசனத்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். அடிமையானவனும்
அந்த பிள்ளையும் புறமே வெளியே தெரியல. நம்ம ஆளுங்களுக்கு சத்தியமே தெரியல. சத்தியம் தெரியாமல் என்னென்னையோ போதிக்கிறாங்க. ஏப்ரகாம் தப்பு பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான். சாராளோட கர்ப்பத்தை அடைத்ததே தேவன். சாராளோட கர்ப்பத்தை திறந்து விட்டதும் தேவன். நீ அது கற்றுக்கொடும்படி தேவன் செய்தார். அப்போது அடிமையானவனும் அவன் பிள்ளையை நீ புறம்பே நீ வெளியே தள்ளணும். ஈசாக்கு வந்தாச்சா? யார் ஈசாக்கு? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நீ மாறுகிறியோ அன்றைக்கி தான் நீ ஈசாக்கு, அன்றைக்கி தான் வாக்குத்தத்தம். மிச்சபடி நீ தான் இஸ்மேல். எகிப்திலிருந்து வந்த நீ திருப்பி எகிப்துக்கு போகலாமா? உலகத்தில் வந்த நீ உலகத்துக்கு திருப்பி போகலாமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீ பாவத்துக்கு திரும்பி அடிமையாக இருக்கலாமா? அதனால தான் வேதம் சொல்லுது, எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறனோ, எதுக்கு ஜெயிக்கப்பட்டு இருக்கிறனோ அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறானே. அந்த ஒரு வசனம் வரும். எதுக்கு ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே. நீ எதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற? அதனால தான் அடிமையானாலும் பிள்ளையும் புறம்பே தள்ளு. வாசிங்க வேகமா. ஆதியாகமம் படிக்கட்டுமா? ஆதியாகமம் பண்ணுங்க. ஆதியாகமம் 21:10. ஆபிரகாமை நோக்கி, அந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். ஆமென். யாரு? இஸ்மேல். நீ எப்போ ஈசாக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு முக்கிய ஞாசனம் எடுத்து அபிஷேகம் பெற்று நீ மாறி ஈசாக்கா நீ மாறிட்ட. நீ தான் தள்ளணும் வெளியே. இஸ்மேல் பாஸ்டர் அவன் வீட்டில் வந்து பார்க்க முடியும். நீ பண்ணுற அட்டகாசலாம் சொல்லுங்க. ஊழியக்கார அம்மா வந்து பார்க்க முடியும். பண்ணுற அட்டகாசலாம் பார்க்க முடியாதுல்ல. அதனால நீ தான் புறம்பே நீ வெளியே தள்ளணும். எடுத்தீங்களா? ரோமர் 6:16. ரோமர் 6:16 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இன்னொன்று வசனம். என்ன வசனம் சொல்லுங்க. எவைகளால் நீ ஜெயிக்கப்பட்டிருக்கிறையோ அதனாலே நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயே. அப்படியா? எவைகளால் நீ அடிமைப்பட்டு இருக்கிறாயோ அதனால் நீ ஜெயிக்கப்பட்டு இருக்கிறாயே. அப்படி ஒரு வசனம் வரும். எடுத்தீங்கன்னா வாசிங்க. எதற்கு நீ ஜெயிக்கப்பட்டு இருக்கிற அதற்கு நீ அடிமைப்பட்டிருக்கிறன்னு தேவன் சொல்கிறார். எடுத்தீங்கன்னா வாசிங்க. இல்லைன்னா போகலாம். இப்போ கடைசி வசனத்தை வந்துட்டோம். கடைசி பாயிண்ட் குறிச்சுக்கோங்க. இப்போ தேவன் சொல்கிறார், ஏன் நம்முடைய வீட்டில் பாருங்க, வீட்டின் வாசல் பிரச்சனை வந்து கதவை தட்டுக்குது. வீட்டின் வாசல் வரைக்கும் என்ன பண்ணுதான் பிரச்சனை வந்து கதவை தட்டுது. வாசிங்க. நியாயாதிபதிகள் 5:8. நியாயாதிபதிகள் 5:8. உன் வீட்டு வாசல் வரைக்கும் ஏன் பிரச்சனை வருது நமக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உன் வீட்டு வாசல் கதவை தட்டுது, பிரச்சனை ஏன் வருது? வாசிங்க. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. நூதனை தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். என்ன நூதன தேவர்கள்? என்ன விக்கிரகத்தை நீ தெரிந்து கொண்ட? பொருள் ஆசை எனும் விக்கிரகம். என்ன நூதன தேவர்கள்? முரட்டாட்டும் இல்லை குணம் விக்கிரகம். அப்புறம் மாம்ச கிரியை, அது ஒரு விக்கிரகம். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மாம்சம் 1 பேதுரு 4:3 வாசிங்க. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துர்ரீச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாரனை செய்து வந்தோம். ஆமென். வேதம் சொல்லுது, ஏதோ சீயோனில் கர்த்தர் இல்லையா? என் குமாரத்தி ஏன் இன்னும் சொஸ்தம் அடையல? வாசிங்க. எரேமியால ஆண்டு சொல்லப்படுற, அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நிய மாயைகளினாலும் அவர்கள் என்ன கேடு உண்டாகும்படி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். வாசிங்க. எரேமியா 8:19 வசனம் வாசிங்க. அதில் வரும் பாருங்க. 8:19 வாசிங்க. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ? இதோ சீயோனில் கர்த்தர். எல்லாம் கவனிங்க. இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையா? அதில் ராஜா இல்லையோ என்று. அது ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமார்த்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து. உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீ தூர தேசத்திலிருந்து நீ ஜெபிக்கிற. நீ ஏன் தூரமா இருக்கிற? தூர தேசத்தில் ஏன் ஜெபம் தேவனுக்கு அப்படி போகணும்? அவர்கள் தங்கள் சுரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். அவர்கள் தங்கள் சுரூபம் விக்கிரகங்களினாலும் அந்நிய மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்று தேவன் சொல்கிறார். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, மாறி காலமும் போச்சு, அறுப்பு காலமும் போச்சு, ஆனால் என் ஜனமும் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனம் இன்னும் ஏன் சொஸ்தமடையலை? வாசிங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நம்மளும் ரட்சிக்கப்படவில்லை. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். ஆண்டு சொல்ற, நானும் காயப்பட்டு இருக்கிறேன், கரிகருத்து இருக்கிறேன். என்னை பிடித்தது. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? ரணவைத்தியம் இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனார்? ஏன் சொஸ்தமடையல? எல்லா அடிமைகளுங்க ஏன் சொஸ்தமடையல? ஆனால்
தான் ஆண்டு சொல்லுது, த நேம் ஆஃப் ஜீசஸ் லைக் த பாம் ஆஃப் கிலியட். கீலியாத்தில் பிசின் தைலம் இல்லையா, ரண வைத்தியம் இல்லையா? இன்னைக்கு தேவன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, ரண வைத்தியர். உன் சீலை பிதுக்கும்படி தேவன் இறங்கி வந்திருக்கிறார். என்ன முரட்டாட்டம், என்ன விக்கிரக ஆராதனை, எவைகள் பொருளாசை விக்கிரக ஆராதனை, இவைகளை உன் மாம்சக்கிரியை பொருளாசை, உன் மாம்சக்கிரியை ஒரு விக்கிரக ஆராதனை, பொருளாசை விக்கிரக ஆராதனை, முரட்டாட்டம் ஒரு விக்கிரக ஆராதனை. ஏன் உன் வாசல் வழியே நேரே வந்து அது தட்டணும்? ஏன் அநேக தெய்வர்களை நீ சேவிக்கணும்? அதனால தான் என் ஜனம் என்ன பண்ணுறான், கருகருத்து இருக்கிறா. எல்லாருமே நில்லுங்க, எல்லாருமே நில்லுங்க. இந்த காலவேளையில் தேவன் பாருங்கள் இடைப்பட்டார். தேவன் அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த காலவேளையில் நம்மையும் சபையும் ஆண்டு சொல்கிறார் பாருங்கள், இதோ சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமாரத்தி தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் என் காதில் துணிக்கிறது. தூர தேசம் என்பது என்ன? உன் கண்களை மூடு. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவன் கைகளை ஏறிடு. ஆண்டு சொல்கிறார் பாருங்க, தூர தேசத்தில் கூப்பிடுற சத்தம் கேட்குது. ஆண்டு சொல்ற கேட்குது. ஆனால் அவர்கள் தங்கள் சொரூபங்களினாலும், ராகேல் தன் தகப்பனுடைய சொருபங்களை திருடி கொண்டு வந்தால் அது விக்கிரகமாக மாறிவிட்டது. அப்போ விக்கிரகம் நம்ம வீட்டில் இருக்கா பாருங்க. அதனால தான் லாபான் உக்கிர கோபத்தோடு யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான் தீங்கு செய்யும்படி. அதை தேவன் என்ன பண்ணாரு, அவனோட உடன்படிக்கை பண்ணி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். உனக்கு விக்கிரகம் இருக்கக்கூடாது, விக்கிரகம் கண்களை மூடு. இந்த காலவேளையில் விக்கிரகம் இல்லாதபடி எச்சரிக்கையாரு. தேவன் உன்னை எச்சரித்து இருக்கிறார். விக்கிரகம் இருக்கா? எழுத்தின்படி வெளியரங்கமாக காணப்பட்ட விக்கிரகத்தோடு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி ரீதியாக என்ன விக்கிரகம் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாருங்க, அதான் தூர தேசத்துல என் குமாரத்தை கூப்பிடுறார். ஆனால் சுரூபங்களினாலும் அந்நிய மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது போல என்று தேவன் சொல்லுகிறார். விக்கிரகம் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில். எது விக்கிரகமா நீ வச்சிருக்க உன் வாழ்க்கையில்? எது விக்கிரகமா யோசிப்பார். உன் புருஷனா, உன் மனைவியா, உன் பிள்ளையா, இல்லையா உன் ஊழியக்காரனா, உன் ஊழியக்காரியா, எது உனக்கு விக்கிரகமா இருக்கு? உன் காரா, உன் பணமா, உன் தலைமயிரா, எது விக்கிரகமா இருக்கு? இப்போ ஆண்டு கேட்பாரு, உன் வேலையா, உன் பணமா, உன் வீடா, எது விக்கிரகமா இருக்கு? உன் பிஸ்னஸா, உன் வேலையா? ஓட்டி செஞ்சு உன் நாட்கள்லாம் போயிடுச்சு. இந்த காலவேளை எது விக்கிரகம்? இந்த காலவேளை தேவன் இடைப்படுகிறார். யோசி. தேவனுக்காக ஒப்புக்கொடு. வாழ்ந்த கடந்த நாட்கள் எல்லாம் மாயமா போயிடுச்சு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதில் காலத்தை பிரயோஜனப்படுத்த தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலவேளை யாக்கோபு போல நீயே நானும் பலி செலுத்தினா சில ஆவிகள் உனக்கு தீங்கு செய்யும்படி, எனக்கு தீங்கு செய்யும்படி எப்பவுமே ஆயத்தமா இருக்கு. நீ தீங்கு செய்கிறவர்களோடு நீ அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி தேவன் என்ன பண்றான்? யாக்கோபு உடன்படிக்கை பண்ணான். நீ உன் நல் மனசாட்சி உண்மையை காத்துக்கொள்ளும்போது நீ யுத்தங்களை செய்வனா? தேவனே உன் யுத்தங்களை செய்வார். தேவனே எதிர்கொண்டு வந்தார். எச்சரிக்கையாரு. யாக்கோபுக்கு விரோதமாக எந்த தீமையும் பேச, நன்மையை தவிர தீமையை பேசாதே. என் பிள்ளைக்கு விரோதமாக நீ எத்தனைக்கிறியே, எச்சரிக்கையா உன் ஆயுசு காலம் முடிய போது. தேவன் நீதியை சரி கட்டும் நாள் வந்து விட்டது. தேவன் எச்சரிக்கையாய் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. நம்ம யாக்கோபு போல ஒரு பலிபீடம் கட்டணும். யாக்கோபு பலிபீடத்தை கீலேயாத் மலையில் கட்டினான். கீலேயாத் மலை, வெயிலும் இருக்கும், பனியும் இருக்கும், மழையும் இருக்கும். உன்னை நல்லவன் சொல்கிற வார்த்தை அதே வாய் உன்னை தூஷிக்கும். இவனா அயோக்கியன்னு சொல்லுவோம், பாஸ்டர்ன்னு சொல்லுவோம். அப்புறம் இதே இவனா முரட்டாட்டம் உள்ளவன்னு சொல்லுவோம், ஐயா என்று சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கிழவன் என்று சொல்லியும் விடுவாங்க. நீ பாரு, நீ என்ன இருக்க ஆண்டவர் பார்க்கிறார். அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அழகாக சபையை வேலைப்படுத்த விரும்புகிறார். இந்த புதிய மாதம், இந்த புதிய நாள் பிரவேசிக்கிற என்னையும் உன்னையும் இந்த நாள் யாக்கோபு போல ஒரு பலிபீடத்தை கட்டணும்னா நீ விக்கிரகத்தை விட்டு வரணும். ராகேல் திருடி கொண்டு வந்தா, ஆனால் அந்த விக்கிரகம் யாக்கோபுடைய கூடாரத்தில் காணப்பட்டதனால் அவன் தீங்கு அவனை பின் தொடர்ந்து வந்தது. ஆவிக்குரிய விக்கிரகம் என்பது என்ன? இவைகளை எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். தேவனுடைய திரு பாதத்தில் சமர்ப்பிப்போம். புதிய மாதம் வந்துருச்சு. தேவன் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வார். கைத்தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலவேளை தேவன் நமக்கு நன்மையாக பேசினபடியால் ஆண்டவரே நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் என் கையும் பிரயாசத்தையும் உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறேன். கத்த பெரிய காரியங்கள் செய்யுங்க. மனுஷன் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனால் இயேசு நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உன் அலைச்சல்கள் எல்லாம் எண்ணி இருக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் தேவன் என்னங்க தீங்கு செய்கிறதுக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் எண்ணுகிறார். ஆண்டு சொல்கிறாரு,
நான் நினைக்கும் எண்ணங்கள் உன்னை குறித்து தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்குரியவைகளே. அதனால் தேவன் என் நன்மையான தருகிறார். எல்லா ஆண்டுக்கு கைத்தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், கண்ணீரும் துருத்தியில் அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும். சொல்லுங்க. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் பேசின நல்வார்த்தைக்காக ஆண்டவர், இந்த பொருளாசை குறித்து விக்கிரக ஆராதனை, இந்த பொருளாசையான இந்த முரட்டாட்டம் ஆண்டவர், இவைகளெல்லாம் எங்களை விட்டு அகன்று போய் நாங்கள் ஒரு அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இந்த பூமியிலே ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆண்டவர், ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு செல்வதும் இல்லை. இந்த இடைப்பட்ட காலத்திலே உமக்காக நாங்கள் வாழ்ந்து உம்மையே மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக. செய்தி கொடுத்த தாசரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் வந்திருக்கிற தேவ ஜனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், எல்லா தடைகளையும் நீக்கி போடும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு வருகை பரியந்தம் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி. ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உன் வருகைக்காக ஆயத்தமாகணுமே.